அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பிள்ளை சிறுவன் பத்திரத்தை சந்திக்கிறோம். இது முன்னாடியே இதை சிந்திக்கிறோம். எப்படின்னா சிந்திச்சிருக்கோம். எங்கன்னா அந்த உரைநடை வடிவத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அங்கே வந்து சத்யநாராயண சபையோட இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு இருந்திருப்போம். அந்த விண்ணப்பம்லாம் வச்சதால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீதியை பற்றிலாம் நம்ம வந்து போட்டுருப்போம் யூடியூப்பில். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நீதி அவங்களே வந்து அரசுங்கும் அவங்களோட உத்தரவில் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுங்களா நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து தத்துட்றீங்க தேவையில்லாமல் அப்படின்னு கேட்டு போய் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்க இல்லையா? அதை வச்சுக்கிட்டு கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் அகற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அரசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அரசுக்கு சாதகமாக போயிடுச்சு. நீ கவலைப்படுத்தீங்க, எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு அவர் மேலே ரேட் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சர்வதேச மையத்தை இப்போது சர்வதேச மையத்தில் இப்போ எப்படி கட்ட வேண்டியதாக இருந்துச்சு? அவங்க ஆக்கிரமிச்சில் இருக்குது ஏற்கனவே அவங்களும் வச்சுக்கிட்டு இவங்களும் ஒரு இதில் லேண்டை கட்ட வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி. இப்போ அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. அவருடைய 80 ஏக்கர்ஸில் நிறையா எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்ததெல்லாம் அகற்றிடுறேன்னு சொல்லியிருக்காங்களா? தேவையில்ல இதான் வச்சுருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போது அவங்களே கட்டும் போது எங்கே எதிர்க்காமல் போயிட்டீங்கிற ஒரு கேள்வி வரும் தான். இப்போ அரசுங்க வந்து ஒரு சாதகமாக போயிடுச்சு. நாமளே கேட்டிருக்கோமே, ஏன் அவங்களெல்லாம் நானே கேட்பேன், ஏன் இப்போ அவங்கெல்லாம் அப்படி இப்போ வந்து குயில விழுன்றீங்களே, அப்போ குயில விழலையா? அப்போ வந்து ஃபவுண்டேஷன் போடாங்களே, அப்போ என்ன பண்ணீங்க? நல்லா பக்கத்துலேயே ஐயா ஜோதி அந்த இது வச்சிருக்காரு கட்டி சத்யஞான சபை, அது பக்கத்துலேயே தான் வீடுங்கள்லாம் கட்டி வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து வள்ளலார் ஆசைப்பட்டு அங்கே அதுவும் அங்கே என்ன குலைப்புலை தவிர்த்தவர் மட்டுமா இருப்பாங்க, குலைப்புலை சாப்பிட்றவங்கலாம் கூட தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ ராஜாங்கம் யாரு மக்கள் செலக்ட் பண்ண ஆளுங்க. அதான் அது எப்போ பிரசாரம் அவங்க எப்படி பண்றாங்க? அவங்களெல்லாம் கூட அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா கவர். அவங்க ஜெயிச்சதுக்கு பிரசாரம் என்ன பண்றாங்க? வள்ளலார் சர்வதேச மையம் கட்டி தரேன் அப்படின்னு சொல்றது கேட்டுங்களா? வள்ளலார் யார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கினாரு, யார் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. இடத்த கொடுத்தவங்க வந்து பார்வதிபுரம் ஆளுங்க, கட்டி கொடுக்க வேண்டிய ஆளுங்க ராஜாங்கத்து ஆளுங்க. அவங்க இதில் நடக்க போகுது. அதை வந்து நீதி ஆளுங்களும் தடுக்க முடியாதுன்றாங்க. எங்களுக்கு அதில் உரிமை கிடையாது. சரிங்களா? அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க. அப்போ எல்லாருமே இங்கே அடி வந்துருச்சு. சரிங்களா? வாய்மொழி கொண்டாருன்னு சொல்லிட்டு வளர சொல்லுவார்ல, அவங்க எல்லாரும் வந்து ஓட வேண்டியது தான். சரிங்களா? அந்த இவர் இருக்காருல்ல, நம்ம ஆளு மன்னன் இருந்தாலும் அவருக்கு ஆட்சி கிடைக்குமா? அந்த மாதிரி அறிவை வச்சுக்கிட்டு புல் ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒழுக்கத்துக்கு வரணும் இல்லையா? பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் அது என்னன்னு பார்ப்போம். அவர் என்ன கருத்து நம்மளுக்காக வச்சிருக்காருன்னு தலைவன் அதுக்கு நம்ம பார்ப்போம். என்ன வெம்மதி கொடிய மன கொடுஞ்செய்கை விரும்பினும் அங்கனம் புரிய சம்மதிக்கின்றார் அவன் ன்றனை பெற்ற தந்தை தாய் மகன் விருப்பாளே இம்மதி சிறியேன் விழைந்ததொன்றிலேயே நீ என்றனை விளைவிக்க விழைந்தேன் செம்மதி கருணை திருநெறி இது நின் திருவுளம் அறியுமே எந்தாய் அப்படின்றது. என்ன டைலாக்னா, வெம்மதி வெம்மன எப்படின்னா கல்மணமோ வன்மனமோ அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, வெம்முன்னு ஒரு வெம்பி போனது, ஒரு வெகுளித்தனத்தை கொண்டது, அந்த மாதிரி ஒரு இது வெடிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த மதி கொடிய இதெல்லாம் பாம்பு மாதிரி வந்து இதை வச்சுக்கிட்டு இருந்த மகன். அவங்க அந்த மகத்துவம் பழைய மகத்துவம் அப்படி இருந்தால் கூட கொடும் செய்கை கொடுந்தமிழை கொடுத்து அந்த செய்கையை வந்து வேறு மாதிரி பிரித்து விட்டு கடவுள் ஒன்று கிடக்க இன்னொன்று பேசிட்டு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி விட்டு நல்லது கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம வந்து வாழிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம தலைவர்கள் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. நல்லது பண்ணுறேன்னு நிறுத்தவரி வச்சுட்டாங்க. ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பெரிய பெரிய விஷயத்த கோட்டை விட்டுறாங்க. ஷோபா பெரியப்பாக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் ஷோபா பெரியப்பா இதே மாதிரி சொல்லிங்க, இந்த
சின்ன சின்ன விஷயத்துக்கு திருநீர் பூசுறது நல்லது, அதெல்லாம் உண்மைதான், நல்லது தான். ஆனால் அதேவா சிறந்தது எது, சிறப்பு எதுன்னு தான் பார்க்கணும். சின்னது வந்து இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு அது வேறு மாதிரி மாறிடும். இப்போ ஒரு எல்லாருக்குமே நீர் கோத்துக்குது மண்டையில் எல்லாருக்கும். அதெல்லாம் ஒரு யாருக்கு எப்போ எதுக்கு தேவையோ அந்த மாதிரி அதை குளிக்கும் போது ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கும் போது அப்போ அது ஒரு அப்படியே வச்சா அது ஒரு இதாகிடும், யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்ற மாதிரி வச்சாங்க. அது ஒரு அடையாள சின்னமாக வச்சாங்க, ஒரு பக்தியாக பார்க்குறதுக்கு ஒரு கடாட்சமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டும்னுலாம் வச்சாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்களா? பாவம் செய்யலை, ஆன்மாவை தொத்திக்கிட்டே இருக்கட்டும், ஆன்மாவை அப்படியே பாவம் அண்டிக்கிட்டே இருக்கட்டும், அப்படியே பாவம் ஒட்டிக்கிட்டே இருந்து நம்ம அடுத்தடுத்த பிறவியில் இப்போ தப்பு பண்ணி 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 அதே மாதிரி நம்ம பண்ணி மாதிரி ஆயிடணும், பண்ணியாவே பிறப்பு எடுக்கணுமா நினச்சிக்கிட்டு இருக்கணும். சரி சகதியில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த திருநீர்னு சாணியை சுட்டு பூசிக்கிறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா, எவ்வளோதான் வந்து அழகாகவும் அறியாகவும் அவங்க வந்து உலகத்துக்கு காட்ட விரும்பினாலும் எனக்கு வந்து அவங்க மனத்தை பூசிட்டு இருக்குமா தான் எனக்கு தெரியும். இன்னும் இது அலங்கோலமாக இப்படி தெரியுறீங்க. ஆமாம், நீ அதை வந்து ஒரு மிருகத்தோடைய சாணத்தை எடுத்து அது மற்றதுலலாம் எந்த நல்லதும் கிடைக்காத மாதிரி அதில் தான் எல்லா நன்மையும் இருக்கிற அதில் தான் இருக்கிற மாதிரி நான் மாட்டேன்றேன். பிரிவுற்ற அறியாமல அது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்க போகுது. எல்லா உயிரும் நல்லா இருந்து சிறப்பாக எல்லாரையும் காப்பாற்றப்பட்டு அப்போ அவங்க பேச்சில் வந்து எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுவாங்க சரிங்களா? அவங்க கோடை இதுவாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஈரம் பாஞ்சவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எப்படி விவேகம் பொருந்தியமாகவும் இருக்க முடியாது அவங்களால. அது சரி, நான் என்ன கேட்குறேன், அப்படியே பூசுனா கூட அது ஒரு சமயம் மதம் வெறின்னு அப்படிதானே இழுத்துட்டு போய் விடுது. சூடு அந்த சூடை எப்படி யூஸ் பண்ண முடியாது தெரியலையே உங்களுக்கு? சாணியை சுட்டு இதில் வெதியில் பூசிப்பீங்களா? இதுதான் உங்கள் சூட்டை வந்து நீங்கள் அழகாக யூஸ் வள்ளலார் எப்படி சூட்டை யூஸ் பண்ணாரு? ஏன் நீங்கள் வயிற்றை வந்து எரிச்சிடக்கூடாது அப்படின்றதால அவருக்கு தேவையான சூட்டை வந்து சாதத்துக்கு ஏற்றி அவர் வந்து சூடை இது பண்ணாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அந்த சூடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். தீபத்தை ஏற்றி வச்சு அந்நியான இது இருளை வந்து ஒழிச்சு கட்டினாரு, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று சிறப்பாக பிடிக்கணும், சிறப்பாக பெருசாக எது நல்லதோ அதை செய்யணும். ஒரு இதில் பந்தயத்தில் கலந்துக்கிறேன்ட்டு கொஞ்சம் நஞ்சம் ஓடி போயிட்டு பரவாயில்ல அப்படியே பார்த்துக்கலாம், இதே சின்னதே போதும், அதெல்லாம் யார் அவ்வளோ தூரம் கடக்குறதுன்ட்டு அங்கேயே நின்றுட்டா அப்புறம் அது நம்ம வந்து என்ன யூஸு, நம்ம கலந்துக்கிட்டு என்ன யூஸு, அரை குறையாக செய்து என்ன யூஸு, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் இல்லாமல் போகிறது தப்பு இல்லை. எது சொல்கிறது வந்து அது ஒரு வெம்மதினாலும் இன்னொன்று என்ன தெரியுமா, விந்து வத்தடிச்சு நான் வந்து தீஞ்சு தண்ணீர் ஆகும் லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம்ல, நான் வந்து சுவையாக்குறேன் இந்த உடம்புன்னு எல்லாரும் பிடிச்சி போயிட்டாங்க. ஆமா ஆமா, அது வேஸ்டா போயிடுச்சு இல்ல, அது ஃபெயிலியர் தானே. அது இனிக்கிறேன்னு கரும்பு விடுத்து எல்லாருமே செய்திட முடியாது, கடுமையான ஒரு கசப்பா மாட்டாங்க. அதான் சரிங்களா, கடுவிருத்து கழிக்கின்ற அப்படின்ற மாதிரி லூசுத்தனமா மாறிங்களே. எல்லாருக்கும் பொது, எல்லாரும் நன்மையை கற்றுக்கணும், எல்லாருமே நன்மை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு உயிரையும் நம்ம கண்ணா பார்க்கணும். நாமளும் வந்து நல்லா முக்கன்னா நம்ம உள்ள ஞானத்தை வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம அந்த முக்கண்ணுன்றது எதுக்கு நம்மளுக்கு வச்சிருக்காங்கன்றது முக்காலத்தையும் உணரணும். அந்த மாதிரி எல்லாம் எல்லா நன்மையும் நம்மளுக்கு தர்றதுக்கு ஐயா ரெடியாக இருக்காரு. கடவுள் நம்மளுக்கு அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வழங்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ ஒரு வகையில் நம்ம சின்னதை உணர்றோம். நம்ம வந்து அதை அது பெரிய அளவில் நம்ம ஆக்கிக்க முடியலனாலும் அந்த தவறெல்லாம் தவிர்ச்சிடலாம்ல. ஐயா சொல்கிற மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு அப்படி தான் பிடிக்குது. நம்ம பெரிய அளவில் எட்டுறோமோ எட்லையோ பரிசு வாங்குகிறோமோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. பரிசு நான் உங்களுக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கும் போது, உங்களை ஸ்கூல் படிக்க வைக்கும் போது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் அதை தான் சொல்லுவேன். உன்னுடைய முயற்சி நீ செய், ப்ரைஸை பற்றி இன்றைக்கி நினைக்காத, போட்டி மனப்பான்மை வர தேவையில்லை. நீ கலந்துக்கோ, உன்னுடைய திறமையை காமி, நீ நல்லதை கற்றுக்கோ. பரிசு என்ன பரிசு, அது வந்து ஒரு இதுக்காக கொடுக்குறது, ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்குறது ஒழிய எந்த அளவுக்கு நம்ம நல்லதை செய்கிறோமோ நல்லதை பரிசு நல்ல சூழல் அது பகிர்ந்துக்கும். எப்படின்னா நீ தேவையானது கருணையை காட்டு, பகிர்ந்து வந்துடும். அதுதான் நீ வந்து அதுக்கு மேல்முறையீடு போடணும், இதுக்கு வந்து சேர முடியாது, நம்பிக்கை மாட்டாங்க, துரோகம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்காது. அதான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கும் நான் பசங்களெல்லாம் திட்டி அடிக்கிறவங்களெல்லாம் கூட அதான் நான் சொல்லுவேன். ஏதோ தப்பு பண்ணும்போது திட்டலாம் அடிக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் வெறித்தனத்தை உண்டு பண்ணி நீ பரிசு வாங்கணும், நீ நல்லா படிக்கணும், மார்க் பெருசாக அதில் வந்து இப்போ எழுத்தில் அங்கே இப்போ பெருசாக 100க்கு 100 விழணும்னாலாம் நம்ம நினைக்கக்கூடாது.
எப்படின்னா 100க்கு 100 எழுத்துல வந்து விழுந்துடுறது இல்லை 100க்கு 100. சதம் அதான் சதமானம் பவதி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்களும் சதம் கிடைச்சிச்சா வள்ளலார் வந்து அவங்க வந்து இது கிடைச்சிச்சா அந்த 100க்கு 100 எடுக்கணும்ன்ற 100க்கு 100 அவர் எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கல அவர் அப்படியே இறைவனாவே மாறி காமிச்சிட்டாரு. அவர் மார்க்கில் ஏட்டில் இருக்கிறதுக்கு மாதிரி பண்ணி காமிச்சாரு. வெறும் வேதம்னு சொல்லிட்டு வெறும் ஏட்டு சொரக்கா மாதிரி வச்சுக்கல இல்லை அருட்ஜோதியாவே மாறி காமிச்சாரு. அப்படியே நானே கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டாள் தாயார் ஆகலையா, அவங்க ஜோதி ஆனாங்களே, இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் ஜோதி ஆயிருக்காங்களே, இந்த இவங்கெல்லாம் அவங்க அததான் சித்த அந்த இதெல்லாம் வந்து ஒளியெல்லாம் நிறைய வகைங்க இருக்கு, எத்தனையோ வெளி கடந்து வருது. அதெல்லாம் சின்னது. அது வந்து அதால என்ன பண்ணோம், இது வரைக்கும் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம். ஆனா அங்கதான் மதிமயங்கி கிடக்குறோம். ஆனா அது கிடையாதே, அது உண்மை இல்லை. உலகத்துல இருக்கிற 4 பேர் வந்து பேசுவாங்க கொஞ்ச நாளைக்கு, அவங்களும் காலம் கடந்து போச்சுன்னா எல்லாமே காண போச்சு. அவங்களும் முதுமை பெற்று அவங்களும் நோய்பட்டு அவங்களும் தான் போயிடுறாங்க. நாம பாத்துட்டு இருக்கிறோம். நாயகன் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி முடியுமா? நாயகன், உண்மையான நாயகன் சொல்றத என் உயிர் நாயகன் அவங்க சொல்லவே அவங்க உயிரை காப்பாற்றி உங்களை எல்லாம் மோட்டிவேஷன் எல்லா எனர்ஜியும் கொடுத்து உங்களை வந்து என் உயிர் நாயகனார்னு சொல்றாரு. அந்த மாதிரி உண்மையா நம்மளுக்கு ஒரு நாயகனார் நானும் அப்படியே சொல்லிக்கிறேன். எல்லாரும் சொல்றோம், ஐயோ என் உயிர் என் இறைவன் தான் எனக்கு வேணும், இதெல்லாம் சொல்றோம். ஆனா வாய் அளவுலயே வச்சுட்டு பேசாம விட்டுறது நல்லது. பேருக்குன்னு ஏதாவது பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. ஆமா சரிங்களா? பேச்சாளர்னு பேர் வாங்க வள்ளலார் மாதிரி. ஆமாம், அவர் சாதிச்சு ஜோதியோட ஜோதி ஆனார். அப்புறம் எப்படி சும்மா ஒரு பாட்டு எழுதி ஜோதி ஆயிட்டாரா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஜோதி ஆயிட்டாரா? எல்லாம் சாதிச்சார். பாட்டு எல்லாம் அனைத்தும் கருணை தான் பிரதானம்ட்டார். ஆமாம், கருணை தான் பிரதானம், மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கும் அப்படி தான் வந்து கருணை, அந்த கருணைக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுது. அப்போ தான் எல்லாரும் இன்பமாக இருக்காங்க, நாமளும் இன்பமாக இருக்க முடியுது. அந்த இன்பத்தை நம்ம வாங்க முடியுது, சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. அதுதான் வேணும், அதுதான் அவர் சொல்கிறாரு. அப்போ அதுதான் சிறப்பு. எல்லாருக்கும் வேண்டும் வேண்டும்னா அதுதான் வேண்டும். பாடி அப்படின்னு பாடும்ல, அதெல்லாம் அழகாக வரலாம் யூஸ் பண்ணிப்பாரு. அப்போது மகன் கொடுஞ்ச செய்கை விரும்பிடும் அங்கனம் புரிய சம்மதிக்கின்றார் யாரு? பேரண்ட்ஸ் வந்து ஓகே, அவன் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணாலும் வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், அங்கே போய் அடி தான் படம் திருத்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி அவனா பட்டு பண்ணட்டோம்ன்ற மாதிரி சம்மதிக்கின்றார். அவன்றனை பெற்ற தந்தை தாய். ஓகேங்களா? மகன் விருப்பாலே இம்மதி சிறியே. இப்போ நானும் எனக்கு ஆசை வருது, இந்த அறிவை வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷனில் நானும் வந்து இந்த உலகம் வந்து காம்படிஷன்லேயும் அழிவுலையும் கழிவுலையும் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணாலும் அவங்களோட டைமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இழிவு பண்ணுறதும் பிடிக்காது, ஒளிவு மறைவுலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாத்தையும் வந்து நான் கடவுளுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குதோ, கடவுள் என்னெல்லாம் அருள் செயலில் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்களும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். எல்லாம் நடக்கணும். நடக்காம வச்சு பிடிச்சி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நடக்காது. தெரியுதுக்கா? கடவுள் ஆசைப்பட்டான்னா தடையே வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அதே தான் எனக்கும் ஆசை. மகனும் அந்த மாதிரி, இந்த மகத்தினும் மகத்து இல்லையா, இந்த மகனுக்கு என் விருப்பாளு எனக்கு பாலகன், நான் உனக்கு பாலகன் தானே, எனக்கு பால் கொடுக்கு, எனக்கு வளர்க்குற, சாப்பிட முடியாதெல்லாம் சாப்பிட வைக்கிற, ஜீரண பவர் எனக்கு ஏற்றி விட்ட, இம்மதி சிறியன். சரிங்களா? நானும் இன்னும் லோவர் கேட்டகரி தான் இருக்கேன், ஆனால் அறிவு வந்து உனக்கு உன்னோட அறிவு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? விழைந்து ஒன்றிலை. இந்த ஏரியாவில் இருக்கவங்க பொலிட்டீஷியன் ஆகணும், அங்கே நான் என்ன பண்ணணும், ஒரு இது டியூஷன் சென்டர் வைக்கணும், அவங்ககிட்ட வந்து கலெக்ஷன் இது ஒரு மருத்துவ கிளினிக் சென்டர் வச்சு, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஏதோ ஒன்று யூனிட் ஆரம்பித்து அவங்ககிட்ட இருந்து பொருளை உலகத்தில் இருக்க எல்லாமே என் பொருளை தான் யூஸ் பண்ணணும், அது பழுதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அது தப்பு இல்லையா? தம்மா துண்டு இருக்கிறவன் இவ்வளோ 355 கோடீஸ்வரனாக இருக்கிறவன் திடீர் கடை எல்லா பொருளையும் அவனே விற்று அவன் பணக்காரன் ஆகிறது நல்லது இல்லையா? நல்லதா? உலகத்தில் அவனா அவ்வளோ பெரிய தரமான பொருளை யூஸ் பண்ணுறான், நம்மளுக்கு கொடுக்குறதுலாம் பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி அவன் வந்து இது பண்ணுறான், எல்லாருக்கும் வர மட்டும் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டானா? சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறதில்ல, பதுக்கிட்டு அவன் எப்படியாவது ஓடிடணும்னு ஆசைப்படுறவனுங்க. இப்போ மக்கள் வேட்டு பண ஆசையே பிடிச்சிதான் மக்கள். இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்க்குற வரைக்கும் ஒரு பேரண்ட்டும் சரி, யாரும் சரி, ஒரு பெரியவங்க கூட சரி,
நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குற மாதிரியே எனக்கு ஏன்னா தெரியல. பழைய ஜென்ரேஷன் சூறையாடி அந்த பழக்கத்தையே வச்சுட்டாங்களா இல்லை அதை எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க இவங்க. கேதுங்களா? அவங்க அந்த பழக்கத்தை வச்சுருந்தவங்க இவங்க அதை பார்த்து வளர்ந்தவங்க ஓதாதினத்தை உணர்றாங்க, சூறையாடுறது சூதுவாது வச்சு உணர்றாங்க. தெரியுங்களா? அதனால உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியுது இவங்க பண்ணுற சூறையாட்டெல்லாம். ஆனால் எனக்கு ஒன்றும் இது தெரியல. ஏன்னா அது காலங்காலமாக வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, வேட்டையாடுறதுக்கு வந்து ஒரு வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு மானையும் வந்து ஏமாந்த மிருகங்களை வந்து வேட்டையாட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து அதே மாதிரி மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள உடைக்க விட்டுட்டு எருமாடாட்டம் அவங்கள உடைக்க விட்டு அவங்க ஒருத்தவனை ஒரு இடத்துல வந்து அவனே இடத்த பிடிக்க வச்சு ஒருத்தவனுக்கு மட்டும் வேலையை கொடுத்து அவனுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் கொடுத்து எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது முடியாது. சரிங்களா? நான் என்ன நினைக்கிறேன், எல்லாருக்கும் எல்லா ஆஃபீஸ் மூலியமும் நுழையலாம், எல்லாரும் எல்லா செய்திகளும் உணரலாம் அப்படின்னு நான் வந்து எனக்கு பறந்து விருந்த மனசு தெரியுங்களா? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ டிஃபென்ஸ் செய்திலாம் அவனுக்கு போயிட்டு அவன் தேச துரோகம் பண்ணிடுவான், அவன் நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வீகனிசம் வந்து எல்லா உண்மைகளும் வெளியில் வெட்ட வெளியாக போட்டு உடச்சி எல்லாமே காலி ஆகிடுமே, வெட்ட வெளியே போயிடுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று போனால் தான் இன்னொன்று வரும். கெட்ட விஷயம்லாம் போனால் தான், துட்ட விஷயம்லாம் போனால் தான், ஒட்ட வேண்டியதுலாம் ஒன்றும் இல்லையா கிட்ட வந்து. அது அருள் எந்த வந்துச்சுனாலே எல்லாமே நல்லதா குணம் மாறணும். அந்த விவேகம் வச்சுக்கிட்டா வீரம் வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து வெறியா ஆட்டம் ஆடாமல் இருந்தாவே போதும். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பணம்னு ஓடுறதுனால எந்த குணமும் வராமல் போயிடுது. போகம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு தேவைன்றது என்ன, வாழ்க்கையில் நல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல உணவு, நம்மளுக்கு எது நல்லது, எந்த உணவு சாப்பிட்டா அதே நம்ம கற்றுக்காம கண்ட மாதிரி பணம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், 2 லட்சம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா ஒரு குழந்தைய பற்றிக்கிட்டு 4 வீடு எதுக்கு? அது மறுபடியும் குடிகாரனாகவும் அங்கேயும் எங்கேயும் ஊர் விட்டு ஊர் எங்கேயோ போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் பயன் இல்லை, அதுக்கும் ஒரு ஆசை பந்தம், எந்த ஒரு கடவுள் பக்தி எதுவுமே வரல. அதுக்கு ஏன் அப்படி ஓடுறீங்க? அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஒரு தான் பெற்ற பிள்ளைங்களும் அவங்க பார்க்க முடியல, தனக்குன்னு குழந்தை பெற்றுக்க கூட முடியல. அப்புறம் என்னதான் வாழ்க்கை வாழ்றாங்கன்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு வந்து அவங்க வாழ்ந்துதான் அது அவங்க பண்ணது அதே மாதிரி அவங்கள அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வராங்க. சரிங்களா? ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்த வாழ்க்கை கொஞ்சம் ஞானத்தில் இது தமிழ் கொஞ்சம் கிடச்சிருக்கு, கொடுந்தமிழும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொடுமை சித்தர்கள் அவங்களோட வேலைகளும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கொடுமையான இந்த ஆட்சிகளும். சரிங்களா? மக்களை வந்து கொடுமையான கொடுமை பாதகமான மக்களும் வந்து எல்லாருமே வந்து சூழ்ந்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து அவருக்கு என்ன பண்ணுது, குடியேறுது. எந்த கொடி? சிவகாம கொடி ஏறுது. அந்த பழைய சிவகாமெல்லாம் தீர்ந்து போச்சு, அவங்க டைம் எக்ஸ்பைரி ஆகி இப்போ புது காமிக்கிற ஒரு லெவல் ஏறுது. சரிங்களா? சிவகாம வள்ளியை வந்து சிதம்பர நடராஜரை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டா. சித்தியின் கை எத்தி பிடிச்சிட்டா அவளை. சரிங்களா? கொடி ஏறிடுச்சு. சரிங்களா? ஆனந்த கொடியே அது வந்து இப்போ என்ன பண்ணுது, ஆமாம், ஃபர்ஸ்ட் எத்தவொடனே என்ன பண்ணுறாங்க, சிவகாமம். அதாவது உங்களால் என்ன பண்ணுது, சிவத்தை வந்து காமிக்கும், உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்புறமேட்டு சிவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணி இங்கும் அங்குன்ற ஒரு ப்ராசஸ் வந்து அது இருக்குதுன்றது அப்புறம் தான் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அங்கும் இங்குமாய் அருளோட வந்து இரண்டென காண்க அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவார். அப்போ சிவமே ஓ மை காட் அப்படின்னு வந்து கெட்ட வார்த்தை அது பேசாதீங்க, இதுதான் அது வியப்பு. ஐயோ வியப்படையிலும் அந்த இதில் பாடலையும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாது, அதுதான் உண்மை. நீல நிறத்தில வந்து உனக்கு தெரிய வரும் எது வந்து உண்மை, எது நன்மை அப்படின்னு தெரிய வரும். அது எந்த கொடி வந்து தழைப்பு கொடுக்கும், எது வந்து உழைப்பு மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு கடைசியில சரி அடுத்த ஜென்மத்துக்கு வா, இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி அந்த பராபரத்துக்கு அந்த பழக்கம் உண்டு. அந்த காட்டுவாசி தன்மை, வில்லு அம்பு, அந்த வேட்டையாடு விளையாடு, அந்த பழக்கத்தையே வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த குணம் தான் இருக்கு. அடுத்த பிறவியில பார்த்து பேலஸே இருந்தா கூட பேலஸை விட்டுட்டு சொல்றதும் அதான், என் தங்கச்சி சொல்றதும் அதான். நல்ல வேலை திருப்பி பேலஸே வந்துருச்சு. நானே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அருள் இது சித்தியோட அவங்க சொல்ற அளவுக்கு சொல்ல. நான் என்ன சொல்லுவேன், எப்பா இவ்வளோ நாள் நாங்கள் இந்த பிள்ளையெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ எங்கப்பா எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் விருதெல்லாம் நிறையா இருந்து நான் தவிர்த்துட்டு தான் இருந்திருக்கேன். இப்போ எப்பயோ தான் இருந்தாலும் அந்த எப்பயோ கூட சாப்பிட்டதுக்கு நான் எங்கப்பா அவர் சொல்கிற கொள்கைக்கெல்லாம் என்னால் வந்து அதிலெல்லாம் ஈடேற முடியுமா
அந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமா? அவரு எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பிறவியிலேருந்தே அவ்வளோ நல்ல ஒழுக்கமாக வந்திருக்காரு, அவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவ்வளோ நல்லதை கொடுத்துருக்காரு. அப்படிலாம் நடக்கல. அப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்கும் போது நான் இப்படி இருந்துட்டு அரைகுறையாக நான் போய் நம்ம அதில் சேர்ந்து அதில் முடியுமாப்பான்னு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இந்த நொடியை இப்பயே நம்ம நல்லா அந்த ஒழுக்கமே அவர் வந்து புல்லொழுக்கமாக தான் தெரிஞ்சிருக்கு. அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. அவர் ஒழுக்கம் சைவமா இருப்ப இதுவாக இருந்தாலும் சைவமா அந்த மாதிரி ஞான இலக்கியங்கள் சரிங்களா, உங்களுக்கு வந்து அந்த கடவுள் வழிபாடு பக்தி அந்த இது எல்லாமே வந்து இருந்தா கூட இது ஒரு லைனு சரிங்களா. கடுமையான ஆளுங்களும் இருக்காங்க, அது எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கிற பழக்கம் இருக்குல்ல கரெக்டா. அந்த மாதிரி அவர் வந்து கரெக்டா யார் கூட பிரியணும் யார் கூட வந்து விரியணும் அப்படின்னு வந்து கரெக்டா அவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுங்களா. அதனால நான் வந்து பண்ண வரைக்கும் நீ வந்து சம்மதிச்சுக்கணும் ப்ளீஸ் சரிங்களா. விளைந்தது ஒன்றில்லை நீ என்றனை விளைவிக்க விளைந்தி எதை யூஸ் கேட்குறாரு அப்படின்னா என்னை நீ யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட எல்லா இதுவும் சரிங்களா. நீ ஏன்னா நீ கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், ரெடியூஸ் பண்ணுவேன், இன்னும் வேற என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். ஆனால் அபியூஸ் மட்டும் பண்ண மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன இழிவுபடுத்தி பார்க்க மாட்டேன், என்னை வந்து கழிவை ஆகிட மாட்டேன் தலைவா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால விளைவிக்க விளைந்தேன் செம்மதி கருணை. கருணைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா செம்மதி ஓகேங்களா. அந்த பழைய கொடுமதி போயிட்டு கொடுந்தமிழ் போயிட்டு இப்போ செம்மதி ஒழுங்காக சிந்திக்கிற அந்த சிந்தனை மொழியும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டவன்னு நல்ல இசையும் அந்த நாளைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அவங்க ஏதோ ஒன்று அப்படியே சொல்லிட்டு அது ஏதோ ஒன்றுன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்படி அப்படியே இது பண்ணிட்டு அவங்கவுங்க சுயநலமாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் நீட்டிப்பு அவ்வளோதான், ஆயுசை நீட்டிச்சுக்கிறதும் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னி வராமல் அப்போத்துக்கு அந்த சித்த வைத்தியம் அந்த வைத்தியத்தை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தான். அதுக்குள்ள அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களா முழுசானா? இல்லை, உன் தலை சுக்குநூறா வெடிச்சிரும் வெளியில் சொன்னான்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி. அப்போது இங்கே பாருங்களேன், இயற்கலை இது செயல் இது எல்லாமே வந்து நல்லா பொருந்துது கேட்டுதுன்னு. ஆமாம், நீங்கள் சொல்லி முடிச்சிங்களே. அதான் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து தப்பாக செய்துட்டு இருந்தா கூட இனிமேலாவது திருந்திக்கணும், வீண் காலம் கழிக்காதீங்க, வந்துருன்றாரு. நீ இந்த ஜென்மம் எடுத்துட்டியா, சரி இந்த ஜென்மத்தில் இப்படியே இரு, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், நாளை வா அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொன்னார். அப்புறம் ஏன் அப்படி சொல்லாமல் அதான் எனக்கு என்னன்னா, அந்த நிலைமைக்கு நான் போகிறேனோ இல்லையோ ஜோதியெல்லாம் எனக்கு நான் நினச்சி பார்க்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக ஆசை கிடையாது. எனக்கு என்னன்னா, அடுத்த உயிரை கொல்லாமல் இருக்கிறது அதே ஒரு ஜோதி தான். அதோடைய கண்ணுல அந்த கண்ணுல அது உயிர் இருக்குல்ல, அதே ஜோதி தான். அது அப்புறம் அப்படியே செத்த அதை பணமாக்கி அதை நம்ம துன்புறுத்தி அதை இப்படியும் அப்படியும் பேய் ஆட்டம் போட்டு நல்லா தின்னுக்கிட்டு ஒரு குழந்தை ஆமா அவங்களுக்கு வந்து பசியில இருக்காங்க, அதான் அவங்களுக்கு பழத்தோட இது பழத்தோட சதையும் எது மிருகம் செத்த மிருகத்தோட சதையும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். செத்த மிருக சதையை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களை வந்து நம்ம என்ன நினைப்போம், அவங்க நல்ல இயல்புன்னு நினைப்போமா? எப்படி நினைப்போம்? ஐயோ இது என் வயசுல பிறந்ததா அப்படி. அது அப்புறம் கூட அந்த ஐயோ பார்த்து ஏதோ அந்த இதை போயிட்டு எடுத்து வாயில் வச்சிருச்சு, அந்த அசிங்கமாக அந்த சதை அப்படியே அறுத்து வச்சிருக்கிற அந்த சதையை போய் எடுத்து வாயில் வச்சிருச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து மசாலாலாம் போட்டு சாப்பிட்டு கருக வச்சு தீய வச்சு அதை எதோ சுவை பண்ணி அதை எல்லாம் மசாலா போட்டு பரட்டி கிரட்டி எண்ணெயில் வறுத்து கொடுத்தா கொதிக்க வச்சு மசாலா போட்டு இறக்கி வச்சா தானே எல்லாம் சாப்பிட்றீங்க. நீங்கள் அவங்கள யார் வெறிய ஆட்டம் ஆடி சாப்பிட்றாங்களோ அவங்கள என்ன பச்சைக்கறியாக எடுத்து சாப்பிட்றாங்க. எல்லாம் இந்த மாதிரி தான், எல்லாம் கண்மூடித்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது நல்லா புலப்படுது. ஆனாலும் அதுலேருந்து அந்த மாயையிலேருந்து நம்ம வராமல் உட்காந்துக்கிட்டு பரம்பரை பழக்கம் மாதிரி இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணுவோமே சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, வாயை வச்சிருக்காங்க. வாயை வச்ச உடனே அதுக்கேற்ற வினைகளும் நடந்திருக்கு. அப்போ வந்து அதுக்கேற்ற செய்யலாம். ஆமாம், இயற்கை செயல் மாதிரி தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு ஆகணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. அப்போ அந்த லைன் எடுத்தாங்கல்ல, நம்ம அந்த திருப்பி வந்து என்ன பண்ணணும், அந்த ஃப்ரீ பண்ணிட்டு வரணும். அதை தான்
அந்த அந்த இது அப்புறம் ராஜாக்கள் வந்து செய்த தப்பு இல்லை, அவங்க வேட்டையாடணும், காட்டை நம்மளை கை காட்டிட்டு நம்ம பண்றவங்க வந்து ரொம்ப தப்பு வந்து நம்ம வந்து இது பண்ணணும் தான், நாடை திருத்தணும். நம்மளுக்கு ஒரு கண்ணு இல்லையா பண்ணா அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல, இவங்க சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ கெட்டு போச்சு. அதுவும் எவ்வளோ யோசிக்க முடியாது, சிந்தனை இல்லை. வருஷத்துக்கு முன்னே எவ்வளவோ நல்லா இருந்துச்சு. நான் இந்தியா ஆய்வகங்களை வந்து நிறைய பேர் வச்சிருந்தா கூட அதுல எது பெஸ்ட் கண்டுபிடிக்க தெரியல, தெரியுங்களா? யார் யார் ஆராய்ச்சி பண்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியல. அவங்க எந்தெந்த கருவிகளை வச்சு பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியல. எந்தெந்த அளவு கருத்துக்கு வந்து ஓட்டம் நடந்ததுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியுங்களா? நம்ம இருக்கிறது ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு நம்ம கதறிட்டு இருக்கோம். அதனாலதான் செம்மதி அந்த கருணை வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்றேன், ஸ்பெஷல்னு புலை சாப்பிட்றது ஸ்பெஷல் ஆக்கி வச்சு. அதுவும் மாடு சாப்பிட்றவங்க வந்து கேரளாவில் என்ன பண்ணுவாங்களாம், ஓ வா பரவாயில்லையா, அவ்வளோ பெரிய ஜீரணத்தை வந்து நீங்கள் ஜீரணன்றது வந்து பெரிய பெரிய விருதுகளை வந்து அரிசி சாப்பிட்டு நான் ஜீரண பவுடரை காட்டுறது அப்படி கிடையாது. அதானே சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கருணை காட்டுறீங்க அப்படின்றது அப்படிதான் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கே இது அவங்களுக்கு வந்து ஒழுங்கா ஜீரணம் நடக்கணுமே. இப்போ குறை சொல்ற ஐயாலாம் அவங்க சாப்பாடு போட்டு அவங்க பசியாது, அவங்க நல்ல கனவு இல்லாம பார்க்கணுமே. இவங்கெல்லாம் வந்து பூந்து இந்த அளவுக்கு கேவலமா படுத்து இப்போ நிறைய அவங்களுக்கும் மயிர் இருக்குது, எல்லாம் வந்து கேவலமா ஒரு ஒரு கொன்று குவிச்சு அந்த கவுலையும் அந்த ரத்தத்துலயும் ஊறுறது தான் இப்போ வந்து அவங்களுக்கும் கழுத்து இருக்குது. அவங்களும் வந்து நம்ம தழுவுமே தருவ, அவங்க கழுத்து அழுது நம்ம நம்பிக்கை தருவோம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈரம் பாயினும் நல்லதெல்லாம் கத்து லெபார்டரியில பார்த்தா லெபார்டரியில கழுத்து இருக்கிறாங்க, சரிங்களா? கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு கழுத்து இருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து வெறியாட்டம், இந்த வெறி முத்துனா என்ன ஆகும்ன்ற நினைப்பு கூட இல்லாம இருக்காங்க பாரு. அந்த கேவலமானதே நம்ம அதுதான் வந்து கோவாவில் நான் வந்து இதில் சொன்னேன் ஒரு பப்ளிக் அந்த மாசிக்கு முன்னாடி நம்ம வந்து சயின்டிஃபிக் இடத்தையும் டெம்பிள்ஸையும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாட்டர் ஹவுஸாக மாற்றி வச்சுட்டோம், ஸ்லாட்டர் பிரிசனா அப்படின்ட்டு, சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டெம்பிள்ஸ் வந்து என்னன்னு தெரியும், கோவில் வந்து யாருக்கு சொந்தமானது, மக்களோட பொருளாதாரத்தை வந்து பார்த்துக்கிற இடம் இல்லையா? கோட்டை அரசனோட பொருளாதாரத்தை பார்த்துக்கிற இடம். அப்போது மக்களோட பொருளாதாரத்தை பார்த்துக்கிற இடத்தையும் அரசனோட ஆய்வகம் அவன் தனியாக வச்சுருப்பாரு, ஆய்வகம் அங்கே தனியாக ஸ்காலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு, சரிங்களா? அந்த இதையும் வந்து நம்ம எப்படி மாற்றி வச்சுட்டோம், கழுத்து இருக்கிற இடமா மாற்றி வச்சிட்டோம் நம்ம வச்சு. அதுன்னு அதில் தான் சொன்னேன், கோவிலையும் கோட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஸ்லாட்டர் ஹவுஸ்னா மரணாலய, பிரிசன்னா சிறை, மரணாலய சிறையாகிட்டோம், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு நல்லதா அப்படின்ற மாதிரி நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் இப்போ பார்ட்டியில் என்னன்னா இதுதான் மாமிசமும் மதுதான், இதுதான் இப்போ ஸ்பெஷல். பாரதிய ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டின்னு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஒரு சைட்லையும் இந்த சைடில் எல்லாம் வந்து ஒரு பார்ட்டியாவது நல்லா. இது எனக்கு ரொம்ப தெரியாமல் ஏதோ பெரிய எங்கேயோ பணக்காரவங்க தான் பார்ட்டின்னு நினச்சிருந்தேன் முதல்லாம். இப்போ எப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்களா, அதுக்கு ஒரு பார்ட்டி யார் கொடுக்குறா, இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றவங்க கொடுக்குறாங்க. இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ராஜாங்க யூஸ் பண்றது புலை செய்யறாங்க. நான் ஒண்ணே சொல்லிடுறேன், ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர் மாதிரி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல ராஜாங்க சாப்பிடுறது இந்த காலத்துல வந்து கடைசி காலங்கள் கூட அது யூஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உடனே தகவல் தொழில்நுட்பம் உடனே யாருக்கு தெரிஞ்சுப்பாங்கன்னா ராஜாங்க தலைமை தான் தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? இப்போ அப்படி கிடையாது. நம்ம சேட்டலைட் சிஸ்டம் வந்ததால நம்ம எல்லாருமே அந்த உலகத்தில் இருக்கோம், டப்புன்னு வந்து தகவல் தொழில்நுட்பம் மாற்றிக்கலாம். அது ஒன்றா. அடுத்தது ராஜாங்கத்தார் வந்து நம்மகிட்ட அவங்களுக்கு இதே வந்து செஃப், தெரியுதுங்களா? அந்த மாஸ்டர் கிளாஸ், அந்த மாஸ்டர் கண்டுபிடிச்சது அந்த இது ரிசர்ச் எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அனுபவிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம டெக்னாலஜி ஹை டெக்னாலஜிலாம் அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு தண்ணியில் நெருப்பு எறிகிறதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஓகே அப்படின்ற போது தான் சேஃப்டிலாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து பின்னாடி டெக்னாலஜி அதெல்லாம் வரும், மிச்சங்கள் மாதிரி வரும். ஆனால் வள்ளலார் வந்து அப்படி கிடையாது. எச்சம் நினைக்கல எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்து, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அச்சம் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? அதனால டெக்னாலஜி இவருக்கு வந்து வேறு டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதால இவருக்கு வந்து அந்த அது பைபாஸ் பண்ணுறாரு பழைய டெக்னாலஜி, சரிங்களா? அந்த காலத்தில் வந்து சில ராஜாங்களை வந்து மாடு சாப்பிட்றது வந்து பெரிய இதுவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஒரு மாடு வந்து கூடி சாப்பிட்றது, பண்ணிகளை உரிச்சு சாப்பிட்றது,
சரிங்களா? அவங்க அப்படியே அதான் ஆதிவாசி பழக்கமா தானேங்க பாருங்க. அத கரெக்ட் தான். வந்து பண்ணில வந்து குச்சில ராஜாங்க முத சாப்பிட்டுச்சா என்ன ஆதிவாசியே முத சாப்பிட்டு கழுமலம் இருக்குல்ல, கழுமலம் அது எப்படி வந்து அந்த ப்ராசஸ்லாம் மிருகத்தை ஃபர்ஸ்ட் ஏற்றி தான் மிருகத்தோட உள்ளர ஏற்றி ஆசன வாயை உள்ளர விட்டு வாய் வரையும் ஏற்றி அவங்க நெருப்புல போட்டு ஆட்டுவாங்கல்ல, கிரில்லிங்கு, ஸ்மோக்கிங்கு. சரிங்களா? இதெல்லாம் நான் படித்தேன் இதில் ஃபுட் சயின்ஸில் படித்தோம். ஐயோ ஆமாம் இது மாதிரிலாம் நான் பண்ணுறாங்க, கிரில்லிங் ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்மோக்குடு இதெல்லாம் பண்ணி ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மிருகத்தை கொண்டு கூப்பிட்டு போனாங்க கேஜிஎஃப்ல. நான் வந்து கோட்ரஸில் இருக்கும்போது இவ்வளோ கட்டடங்களை வந்து சீரமைச்சு இதெல்லாம் அமைச்சா கூட அங்கே ஒரு குறவங்க போகிற மாதிரி இருக்காங்க பாவம். அவங்களுக்கு சாப்பாடுலேயே அவங்கள வந்து நம்ம ஊசி மணி பாசி மணி அது ஓரமாகவே வச்சுக்கிட்டோமா, இல்லை அவங்க அது ஓட்டு போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நம்ம என்னன்னு தெரியல. சரிங்களா? அதுக்கு கடவுள் தான் சொல்லணும். சரிங்களா? இருந்தாலும் நம்ம சொல்லி பார்ப்போம். யூடியூப்லாம் இப்போ அவங்களும் கேட்க முடியும். அவங்களும் வந்து ஹெட்ஃபோன் போட்டு எனக்கு பெங்களூர்ல ஒருத்தவங்க போனாங்க, எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு இலவச பொண்ணு, சரிங்களா? அவங்க ஊசி மணி பாசி மணி வைக்கிறவங்க வந்து இது ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக போகிறாங்க. ஏன்னா ஊர் உள்ளரும் போக முடியாது, எல்லாரும் திட்டுவாங்கன்றதால இப்படியே ஒதுக்கி போகிறாங்க. ஆனால் என் கண்ணில் அது பட்டுச்சு. ஏழைங்க அவங்க நடைய நான் பார்க்குறேன், எல்லாரும் திரும்பிப்பாங்கல்ல, உடையெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க, நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அவங்க தண்ணி வராங்க. இப்போ மேட்டுக்குப்பத்துலேயே நான் அன்றைக்கி ஒருத்தரை பார்த்தேன், கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்திருந்தாங்க. குருவிக்காரவங்க மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து குருவிக்காரவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது. அவங்க பேங்க்குக்கு வராங்க, டிவிஎஸ் 50 பைக் எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக நல்லா இருக்காங்க எல்லாம். அதான் ஐயா வந்து எல்லாருக்கிட்டையும் புகுந்துக்கிட்டேன்னும் போது எல்லாருக்கிட்டையும் புகுந்து அவங்கெல்லாம் வந்து கடவுள் வேணும், அவங்கெல்லாம் தான் மாமிசம்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்க. கேட்க போனா பறவை போனாலும் சுட்டு சாப்பிட்டுருவாங்க. எலிய பார்த்தாலும் சுட்டு கொன்னுடுவாங்க, எதையும் உயிரோட விட மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க அவங்களே திருந்தி வராங்கன்னும் போது அவங்களுக்கே அறிவு எட்டுது. நம்மளுக்கெல்லாம் அறிவு இன்னும் நிறைய எட்டணும் தானே, நல்லா விளங்கிக்கிறோம். அதுவும் நம்மளுக்கு ஐயா எடுத்து எடுத்து சொல்றாரு. அவ்வளோ கழுத்து எடுத்து கறி சமைச்சு கழிச்சிடணும் அப்படின்றது தான் அவங்க வந்து ஒரு இதில் ஓடியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ வந்து திருத்தி அவங்களுக்கும் மதிப்பு தரணும். செம்மதி இதெல்லாம் கொடுமதியெல்லாம் போயிட்டு செம்மதி வந்து கருணை, திருநெறி. நம்ம வந்து என்ன சொல்லுங்க, பெர்ஃபெக்ஷனும் பெர்மனெண்ட் இல்லையா? ஏன்னா நெறி வந்து கழுத்து நெரிச்சு போடுறவங்க மத்தியில் இது வந்து கழுத்து தழுவி அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கழுத்துக்குள்ள போட்டு, சரிங்களா? கழுத்தில் எவனா கத்தி வச்சோன்னா அதெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் வந்து இது இந்த மாதிரிலாம் பண்ணி விடுது திருநெறி. இது நின் திருவுளம் அறியுமே என்றாய், சரிங்களா? இது வந்து தெரியும். ஏன்னா மற்ற காம்படிஷன் ஃபீல்டு இருந்தால் எல்லாமே காணா போயிடும். நீங்கள் வந்து கருணையை பழகி அது எல்லாமே ஒட்டியாக இருந்து நீங்கள் வந்து ஒட்டுனீங்களா இருக்காதீங்க, நல்லா ஒட்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை பார்ப்பேன், அவங்க தான் அந்த அந்த குறத்தி அம்மா. அவங்க வந்து வேற எங்க வேலூர் பக்கத்துல இருந்து எங்கேயோ வராங்க, மாசம் பூசத்துக்கு வந்துடுறாங்கப்பா. அவங்க 2 3 நாள் எவ்வளவு நல்லா அந்த இதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அவங்க சாமி அந்த இது ஐயா சொல்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் அவங்ககிட்ட நல்லா உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவேன், அவங்க நல்லா பேசுவாங்க. அது டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த பொண்ணு மாப்பிள்ளை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், ஒதுக்கி வைக்கிறோம், நீங்க வாங்கன்னு தானே கூப்பிடுறோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்தது தான் அந்த இது அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வந்து அவங்க வழிபட்டுட்டு போனது தான் அந்த ஞாபகம் வந்து சொல்லி அந்த அம்மாவை பார்த்து பேசுவேன். அவங்க ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க, அந்த முக்கா பாவாடை. இல்ல சொல்றேன், அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 45-50 வயசை தாண்டி இருக்காங்க. அதனால அவங்க அந்த அவங்களுடைய ஸ்டைல்லயே அவங்க இருந்தாங்க. ஒழிய இந்த பசங்க வந்து வேற சாரி எல்லாம் கட்டிட்டு வந்துருந்தாங்க. கொலைப்புலை தவிர்த்து பசிப்பிணி வந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு நாளைக்கு வந்துட்டாலே போதும், சரிங்களா? வள்ளலாரும் வந்து என்ன பண்ணுவோம், இடமும் நடமும் அழகா போயிட்டு நம்மலாம் லூஸ் இந்த மாதிரி இருந்துட்டோம். இவ்வளவு பெரியம்மா வீடு மாமா வீடெல்லாம் பக்கத்துல இருக்குது, நம்ம அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எங்க வேலூர் கிட்ட இருந்து வந்து அவங்க நல்லா சூஸ் பண்றாங்க. அவங்க எவ்வளவு நல்லா வேலூருக்கு வராங்க, நல்லா மேட்டுக்கு போவோம். வடலூர்லாம் நான் வந்து இருப்பேன், பூசத்துக்கு வந்து அப்படியே வருவாங்களாம். பெங்களூர் அந்த காட்டுவாசிகளாலும் மாறிட்டாங்களே தலைவா அப்படின்னும் போது வேலூர்ல வந்து இறங்கிட்டு வேலூர்ல வந்து வடலூர் வரேன், சரிங்களா? அப்போ கடவுள் அந்த கனெக்ஷன் வருது. நல்ல ஒரு லைனை போட்டு, ஏன்னா வேலூர்லேருந்து எப்படி நம்ம இதுக்கு போயிருக்கோம்ல, பொண்ணுலகத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே குழினோட விட்டாங்க நம்மளை, சரிங்களா? அந்த குழியெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? இது அந்த அதிக ப்ரைஸ்லாம் வேணாம், ஜாலியாக இரு அப்படின்ட்டு. திருநெறி இது நின் திருவுளம் எப்பவுமே இருக்க உள்ள எனக்கு தெரியுமே, எனக்கு அது தெரியும் எப்படி இருக்கணும்னு, அது எனக்கு சொல்லித்தரும் அப்படின்ற மாதிரி. அறிவுமே எந்தாய், அவரோட அறிவு எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பொய் பிழை அனந்தம் புகழ்கின்றேன்
அதில் ஒரு புல்முனை ஆயினும் பிறர்க்கு நை பிழை உளதேல் நவின்றேன். பிறர்பால் நன்னிய கருணையால் பலவே கைப்பிழையாமை கருதுகின்றேன். நின் கழற்பதம் விழைகின்றேன். அல்லால் செய்பிழை வேறு ஒன்று அறிகிலேன் அந்தோ திருவுளம் அறியுமே என்றார். இது எப்படின்னா, பொய் பிழை நான் பண்ணுறேன், பொய் சொல்லி அனந்தம் புகழ்கின்றேன். அது என்னோட ஹாபி ஆகிடுச்சு. ஏன்னா நான் பார்க்குறத நல்லா சொல்ல முடியும். இங்கே இது நான் சண்முகர் பொம்மி சரிங்களா, அப்புறம் கணேசர் அவருக்காக பாடலை சரிங்களா, இங்கே இருக்க நடராசர் அதுக்கு அந்த சைடில் என்ன பண்ணிட்டோம், மகாதேவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போட்டு விட்டா கூட அருள்பெரும் ஜோதியோட ஃபேஸை நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வேறு மாதிரி ஆகி விட்டேன் சரிங்களா. புகழ்கின்றேன். அதில் ஒரு புல்முனை, அதில் ஒரு கிராஸோட டாப் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதை நான் ஜென்ரலி ரெக்கமெண்டட் ஆஸ் சேஃப் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. இந்த உலகத்தில் இது ஜென்ரலி ரெக்கமெண்டட் ஆஸ் சேஃப் அப்படின்னு இருக்குதோ அதை தான் உலகத்தை சொல்ல. இப்போ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதில் ஃபுட் சேஃப்டியில். அது கிராஸ்ன்னு நீங்கள் அந்த தர சான்றிதழில் வாங்கிக்கணும். அப்போ தான் அதை இதில் விடுவாங்க, ஃபுட்டில் நீங்கள் கலந்துக்க முடியும் சரிங்களா. அந்த ஜென்ரலி ரெக்கமெண்டட் ஆஸ் சேஃப் அது கொடுக்கலன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்த ஆராய்ச்சியில் நான் எடுத்து அந்த இதில் கொடுவேன். புல்முனை ஆயினும் பிறருக்கு நைப்பிழை உள்ளதில் அதில் ஏதாவது தப்புக்கு நான் கண்டுபிடிச்சின்னா நான் நம்பிட்டு நான் ஒதுக்கிடுவேன் சரிங்களா. அந்த மாதிரி ஆன்லைன் இப்போ நான் அதில் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த இதில் சைவ சித்தாந்தத்தில் நான் இது பண்ணால் கூட அது தேவையில்லைன்றதுல ஒதுக்கிட்டு நான் எது உண்மையோ அதை நான் கொடுத்துட்டேன், பதுக்கிட்டேன் சரிங்களா. அதை தான் நான் பண்ணுவேனே தவிர நம்பிட்டேன். மற்ற அதெல்லாம் நான் போய் நைப்பு அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுவேன். பிறர்பால் நன்னிய கருணையால் வளவே அவங்ககிட்ட நான் கருணையை வச்சிருக்கேன். இதே அன்பு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் பட்டு வரட்டும். அன்பு வச்சிருந்தேன்னா அவனும் பட்டு வரட்டும்னு நான் விட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நான் அப்படிதானே, எனக்கு அன்பு கிடையாது. நான் ஒவ்வொரு அன்பு வைக்கல, ஒரு நாள் தப்பு பண்றேன், அது என்ன அன்பு நீ வைக்கலாம்ல பண்றாங்களே. நான் ஒரு நாள் மட்டும் போய் சொல்லிக்கிறேன், தினம் சாப்பிடுறாங்க, அவங்களெல்லாம் விட்டுறேன். நான் ஒரு நாள் மட்டும் கொலை பண்ணிக்கிறேன், ஒரு நாள் மட்டும் பிள்ளை சாட்டுக்கிறேன், ஒரு நாள் மட்டும் கொலையாளிகளை துணையா இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். தப்பு தானே, அதையும் நீக்கணும் தானே. அப்ப ஒரு நாள் செய்தாலும் தப்பு தான். அந்த அளவுக்கு நம்ம நல்லா முன்னேறிட்டு இருக்கோம்னா இன்னும் சீக்கிரம் முன்னேறதுக்கு வழியை பார்த்துக்கிறத விட்டுட்டு அது பரவாயில்லன்னு சொல்லி பஞ்ச பாட்டு பாடுற மாதிரி பாடிக்கிட்டு ஒரு நாள் மட்டும் குழந்தைங்களை பிரிச்சுக்கிறேன், ஒரு நாள் மட்டும் குழந்தைங்க கற்பழிச்சுக்கிறேன். நல்லா ஆழமா போகும்போது தான் அது தப்பு. ஒரு நாள் செய்தாலும் அது தப்பு, தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் முன்னேறி நம்ம நல்லா முன்னேறி வரணுன்றதுனால தானே. சரி, குழந்தை பருவத்தில் எப்போ சின்ன பசங்க தப்பு செய்கிற மாதிரி நம்மளுக்கு அறிவு எட்டல, விஞ்ஞானம் வளரல, அப்போல்லாம் நம்ம அறிவுக்கு இது தெரியல, அப்படியே கொஞ்சம் ஏதோ இருந்தோம், ஒரு காட்டு மிராண்டித்தனமாகவே இருந்தோன்றதுனால ஓரளவுக்கு நிறையா மக்கள் காட்டு மிராண்டித்தனம், ஞானிங்க, யோகிங்க, சித்தர், முத்தருங்க, இவங்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்களோ அந்த அளவு நம்மளை ஃபாலோ பண்ண முடியாதனால சரி இந்த வழியாவது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், நான் வரவே மாட்டேன், ஒட்டார முடிச்சுட்டு இந்த ஜென்மம் இப்படியே, இந்த ஜென்மம் இப்படியே, பரவாயில்ல எனக்கு இவ்வளோ தெரியாது சரிங்களா. தன்னோட இதுல மலத்திலையும் ஜலத்திலையும் வாழக்கூடிய அந்த உடம்பு ஊனம் நடக்கிறது அந்த தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தப்பு பண்ணா பாவம் ஒட்டோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுகத்தை வர நல்லதா, பரவாயில்ல. ஆனாலும் பரவாயில்லன்னா என்ன, அந்த எந்த அளவுக்கு அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், பரவாயில்லன்னு சொல்றது எவ்வளோ அலட்சிய போக்கு. அதை தான் வள்ளலார் ராமலிங்க ஐயா சொல்கிறாரு. இந்த மாதிரி தப்பாக செய்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு நல்லா அந்த பாட்டுலாம் சொல்கிறாரு. அது எடுத்து எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு. அந்த அப்பாலே சகத்தினர் சாவே துணிந்தாருன்ற மாதிரி அதை தான் சொல்ல வரேன். அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. இன்னும் நிறையாலாம் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இந்த உதாரணம் அந்த மாதிரி எல்லாம் அற்புதமாக சொல்கிறாரு அவரு. அந்த அவ்வளோ நல்லா சொல்கிற ஒரு எந்த பிழையாக இருந்தாலும் ஒரு நாள்னாலும் அது நீக்கிக்கிட்டே வந்தால் தானே நல்ல பையனா பெறலாம். எல்லாம் தெரியாதுன்னா நான் பண்ணுறது நல்லதா இல்லைன்னு தெரியாது. நான் கருணை இது பண்ணி ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷன் நான் மட்டும் போயிட்டு இருக்கேன் சரிங்களா. அதில் ஃபில்டர் பண்ண நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் பார்த்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். அதில் ஏதாவது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நான் வெளிப்படுத்த மாட்டேன் சரிங்களா. அது மாதிரி நான் இருந்த அழுத்தம்லாம் அதில் போயிடுச்சு சித்தம். அதனால் அவங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது, கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் பேருக்கு போயிடுச்சுன்னா சொல்லி முடிச்சேன், எல்லாத்தையும் என் வேலை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, கைப்பிழையாமை கருதுகின்றேன். அப்போ என் கை தொட்டு அது பிழையாகவே இருக்கக்கூடாது, ஏன்னா என் கையில் நீ கலந்துட்ட. ஆமாப்பா சரிங்களா. அதுக்கு தான் ஒரு 51 வயசுலேயே அருள்பெருஞ்சோதியே ஆட்கொண்டாரு.
அப்புறம் இந்த மாதிரி எத்தனை சித்தருங்க எவ்வளோ கோடி கோடி வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து அருட்பெருஞ்சோதி வந்து ஒளி ஆக்கி கொடுத்தாரு. அவங்களாம் சமாதி நிலைக்கு தானே போனாங்க. அவங்கெல்லாம் நீட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இவ்வளோ பிரயாசம் பண்ணி தர்மத்தோட உச்சம். அவர் சொல்றாங்க சனாதனத்தோட உச்சம், அது தர்மத்தோட உச்சம் இது. ஆமா சனாதனம் ஈரம் எவ்வளோ அவருக்கு கருணை இருந்துச்சுன்னா தானே இந்த இது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இப்போ எங்கள் குழந்தைனாரே வந்து சொல்லுவார், எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் கூட இது பண்ணும், அவரை ஃபாலோ பண்ணுறது அப்படி இப்படி அதெல்லாம் எப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து இப்படி பண்ண முடியுமா, நம்ம எல்லாம் எவ்வளவோ ஒரு நல்லது கடவுள் வழியில் தான் போயிட்டு இருக்கோம், நம்ம கடவுள் வழியில போயிடும், பேய் ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிக்கிறோம் கடவுள் வழியில் போகிறோன்னு. அவர் தான் சொல்கிறாரு, துளை பூளையெல்லாம் இருந்தால் அவங்க கடவுள்கிட்டயே வரல அவங்கன்றாரு. அப்புறம் அதை கூட நம்ம தெரிஞ்சுக்காம என்னத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு, கைப்பழியாமை கருதுகின்ற நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு எல்லாத்தையும் நடத்தி ஏன்னா நீ வந்து கையில சித்தி வந்து என் கையில பிடிச்சிக்கிட்டா, இது கருணையால் சித்தி வந்து சரிங்களா, கருதுகின்றேன் நின் கழல் பதம். அப்போ கழிவு ஏத்துற வாயில குத்தி அந்த இதுல கிழிச்சு அதை வந்து சூடாக்குறாங்கல்ல, ஸ்மோக்கிங் பண்றாங்கல்ல, அது வேற. பட் இவர் வந்து என்ன பண்றாரு, நின் கழல் பதம். கழல்னா இது ஒரு அழகு தெரியுங்களா, அழகான ஒரு டீப் கன்சிஸ்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கன்சிஸ்டன்சி நான் வந்து கேட்கறேன் சரிங்களா, விளைகின்றேன் அல்லால், மற்றது எனக்கு எதுவுமே எனக்கு வேணாம் தலைவா சரிங்களா, நீ எனக்கு கோடி கொடுத்தாலும் எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்புழை வேறொன்று அருகிலேன். நான் வந்து அதுக்கெல்லாம் ஆசைப்படலையே, நான் டிகிரி சர்டிஃபிகேட் போய் உழைச்சேன், இல்லை நான் இந்த இதில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு வேலை செய்யணும், அதனால நான் எல்லாரோட ஏழைங்கிட்டெல்லாம் நான் காம்படிட் பண்ணி நான் பெரிய ஆளுன்னு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிருந்தேன். நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே தலைவா, உனக்கு தெரியும் இல்லையா, அவங்களாம் சாப்பாடு அவங்களுக்கு யாரும் பணக்காரங்களே சாப்பாடெல்லாம் கூட அவங்க சாப்பாடு ஒரு நாள் தரலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் சரிங்களா. அப்போது கழற்பதம் விழைகின்றேன் அல்லால் செய்பிழை வேறொன்று அறிகிலேன் அந்தோ திருவுளம் அறியுமே என்றாய். ஏன்னா நீ உனக்கு தெரியும் நான் என்ன இல்லை எது வந்து பெஸ்ட்டு எது வந்து ஃபஸ்ட்டு உனக்கு தெரியும், நான் சொல்லணும்னா உனக்கு இது பண்ணுறதில்ல, இதெல்லாம் நான் சொல்கிறது என்னோட ஒழுக்கம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லிப்பாரு. கருணையே வடிவாகி இதெல்லாம் வடிவத்துக்கு வந்துட்டார், எது எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தால் கூட கருணை வந்து தங்கிடும் சரிங்களா. பிறருக்கு அதாவது பிறர்களுக்கு அடுத்த கடுந்துயர் அச்சம் ஆதிகளை தருண நின் அருளால் தவிர்த்து அவருக்கு இன்பம் தரவும் வன்புலை கொலை இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் புலை தான் யூஸ் பண்ணுறாரு பாருங்க, எவ்வளோ அறவாளி பாருங்க, அவர் அறவாளி அறிவாளி ரெண்டுமே பாருங்க. புலை கொலை இரண்டும் ஒருவிய நெறியில் உலகமெல்லாம் நடக்க உணற்றவும் புரியுதுங்களா. அம்பல தனிலே நேற்று நம்ம இந்த பாடத்துல நம்ம சொன்னோம், இன்னைக்கு வேற அவர் அதுக்கும் நல்லா எவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. மருவிய நேற்று நான் இந்த பாடத்துல இதெல்லாம் நான் படிச்சதே இல்லை, பரவாயில்ல தப்பு இல்லை, இப்படி இல்ல ஆண்டவன் நீங்க மட்டுமா இது கேட்கறவங்க நிறைய பேர் அப்படிதான் சரிங்களா, உணர்த்துறாரு பாரு நம்மளுக்கு நல்ல. நானே கூட என்ன பண்றேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, எனக்கு ஒண்ணு கூட அதுல வந்து எனக்கு இது மழை இல்லை தெரியுதுங்களா. மருவிய புகழை வழுத்தவும் நின்னை வாழ்த்தவும் இச்சைகான் என்றாய் என்றாரு. கான்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குப்பா, நம்ம நல்ல எண்ணம் நம்ம நினைச்சாலே நம்மளுக்குள்ளேயே உதிக்குது. ஆண்டவன் வந்து உணர்த்துறாரு நம்மளுக்கு நல்லா இருக்கு, அந்த தெளிவே எனக்கு போதும்ன்றாங்க. ஆட்டோ ஏரோ பைரோ அப்படின்னு வந்து அந்த சிதம்பரம் இதுல காட்டின உடனே மெட்டிக்குள்ள சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா எக்ஸ்டர்னல். எனக்கு நிஜமா ஜோதியை கூட நான் எதிர்பார்க்கல, நான் ஜோதி ஆகணும்னே நான் ஆசைப்படல. எனக்கு ஆண்டவன் ஆனந்தமா இருக்குன்றானே. ஒவ்வொரு உயிரையும் நான் வந்து இப்போ தப்பு பண்ணிக்கிட்டு நான் அந்த உயிரை வந்து உயிரா மதிக்காம கேவலமா பேய் ஆட்டம் ஆடிட்டு இருந்தவள அந்த அளவுக்கு திருப்தி கொண்டுட்டு வந்து அந்த அளவுக்கு அதே போயிருக்கு. ஆமாப்பா, அந்த மாதிரி ஆனந்தம் கிடைச்சிட்ட பின்னாடி எனக்கு வந்து அவரா வந்து யார் யாருக்கு எப்போ கொடுக்கணுமோ அதை தான் நம்ம அப்படி சொல்லணும். நம்ம பாதை கரெக்டா வச்சுக்கிட்டு அவர் எப்போ கொடுக்குறாரோ வாங்கிக்கிறேன்னு சொன்னா அதுல இருக்கு. அந்த மாதிரி செயலை ஒழுங்கா கேள்வி கேட்கணும். நம்ம அவர் ஞானத்தை வாங்கிக்கிட்டு அவர் என்ன நம்மளுக்கு டாக்டர் சொல்றதுக்கே வெளியில யார் யாரோ சொல்றதெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் கேட்குறோம், ஒரு ஐடியா பக்கத்து வீட்டுல போய் கேட்குறோம், யாரோ கிட்ட போய் எல்லாம் கேட்டு வரோம், அவங்களெல்லாம் நம்பிடுறோம். ஆனா கடவுளை நம்புறோமா? கடவுளை கடவுளை நம்ப மாட்டேங்கிறோமே, கடவுள் சொல்றது கேட்க மாட்டேங்கிறோம். மரணாலயங்களை வச்சு நடத்துறோம். அந்த அசோசியேஷன் முட்டை சாப்பிடுங்க, சண்டே மண்டே ரோஜு அண்டே அப்படின்னா அது வந்து காசு வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் பிசினஸ் நடக்கணும்னு எல்லாத்தையும் வந்து யார்
யாரும் வாங்கி சாப்பிட மாட்டேன்றாங்களே. ஆனா இப்போ அந்த விளம்பரம்லாம் போடுவாங்களா? இப்போ யாரும் போடுறது ஏன் அப்படின்னா அது கிராஸ் தூக்கிட்டாங்க. நல்லது, அதான் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிருக்காரு. அப்புறம் என்ன எல்லாம் தூக்குவாங்க. ஆனா நான் நேற்று தான் சொன்னேன், உலக வல்லவியல்ல இது ஒழிக்கணும்னு தானே ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் இந்த பாவ செயல் செய்யக்கூடாது, எல்லாமே சகோதரத்துவமா மாறும். ஏன்னா அதுல கொலஸ்ட்ரால்ன்ற கொலகார நச்சு இருக்குது தெரியுதா? அதனால எப்படி கிராஸ்ல வைப்பாங்க. அதான் நிறைய பேர் வந்து அறிவில்லாதவங்களும் அது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு தேவை, அது வந்து உங்க ஆண் உறுப்புகளை ஓடக்கூடிய எல்லா இதையும் அந்த இது இருக்குல்ல சுரப்பி ஒவ்வொரு கிளாஸ்லயும் நல்லா சுரந்து வழிந்து ஓடுனுவாங்க. ஆனா எல்லாமே நிப்பாட்டி விடுறோம் தெரியுங்களா? ஏன்னா இனிபிஷன் ஒரு ப்ராசஸ். அவங்க ஃபீட்பேக் இனிபிஷன் பத்தி அவங்க தெரியாம இருக்கு. ஆண் மகனுக்கு வந்து அப்படி ஆகுது, பெண் மகளுக்கு எப்படி ஆகுது? இவங்க வந்து சீக்கிரமா வந்து இது வந்துருது, பீரியட் வந்து இவங்க வந்து அது ஒரு ஆக்டிவேட், தேவையில்லாத ஒரு ஆக்டிவேட். சீக்கிரமா வெம்பி போயிடுறது ஒரு இடத்துல. எப்படி ஆகுது நிஜமா எனக்கு வலிக்கும். இந்த பெரிய பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ கெடுறது இல்லாம அந்த சின்ன நிசுங்களெல்லாம் அது பாடு எவ்வளோ இப்பயே அந்த வலி தெரியல கொடுக்குற நீ அதுங்க குண்டாகுது. அதுவும் இல்லாம சீக்கிரம் பூ படைஞ்சிருவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லடா, ஏன்டா நீ இதெல்லாம் மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்டாலும் நீங்க பெரிய நியூட்ரிஷனிஸ்டா அப்படின்னுவாங்க. அந்த நியூட்ரிஷன் படிச்சு சொல்றாங்க அப்படின்னாலும் அதையும் மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நீங்க உங்க வாய் சொன்னா கேட்க மாட்டோம், நாங்க வளர வாய் சொன்னா கேட்க மாட்டோம். யார் சொன்னா கேட்பா? அதானே, அதை தான் சொல்ல வரேன். கடவுள் சொல்றதே கேட்காம கண்டவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம அப்படியே மாயத்திலேயே அப்படியே உழணும். அரசாங்கம் சொன்னா கேட்க மாட்டீங்க, வந்து அறிவியல் சொன்னா கேட்க மாட்டீங்க. யார் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு? நீங்க சுயசோதியை உங்களுக்கும் வராது. அப்போ உங்களுக்கு வர வரைக்கும் கடவுள் உணர்த்துறாரு. அந்த உணர்தலை நம்ம பெறணும். அப்பதான் இந்த நல்ல வழியில போகும்போது தான் உணர்த்துறாருன்னு சொல்ல வரேன். அதை வாங்கிக்கலாமே நம்ம, அவ்வளோ ஆனந்தமா இருக்கே. அந்த வழிக்கு வரணும். அப்பதானே அதுதானே உண்மையான கடவுள். அதனாலதான் வந்து கருணையே வடிவாய் பேருக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து ஏதோ தப்பு நடக்குதுடா, நம்மள மாதிரி இருக்காங்க, நம்மள மாதிரி மொழி பேசுறவங்க, தமிழ் மொழி பேசுறாங்க, இருந்தாலும் வேற நிலத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களை சாப்பிடுச்சு அவங்களுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்ற ஒரு கருணை வந்துச்சு. அதே மாதிரி நம்மளை மாதிரி பின்னாடி முன்னாடி எப்படி அந்த காலத்தில் ஆன்செஸ்டர் அந்த நம்ம ஜெனடிக் சிஸ்டத்துலலாம் வந்து வச்சுட்டு இருந்தவங்க, நம்மள மாதிரி எபிஜெனடிக் சிஸ்டம்லாம் வச்சுருந்தவங்க, ஜீன் பூல் எபிஜெனடிக் பூல்லாம் வச்சுருந்தவங்களாம் அவங்களை போய்ட்டு கழுத்து நெரிச்சு அவங்களை வந்து பறவைகளும் விலங்குகளும் நம்ம வந்து இப்படி சாப்பிட்டுருக்கோமே அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு கருணை வந்து வடிவாக மாறி இந்த மாதிரி பிறருக்கு அடுத்து ஐயோ அவங்களாம் வந்து இப்படி கடும் துயர் அச்சம் அவங்களாம் இதுவாக இருக்காங்க. ஐயோ அவங்களுக்கு என்னால் இப்போ அச்சம் வந்தாலே என்னால் சமாளிக்க முடியல, ஒழுங்காக வந்து உச்சத்துக்கு போக மாட்டேங்குது, என்னால் எதுவுமே வந்து ஒழுங்காக யோசிக்க முடியல, என் உடம்பெல்லாம் வந்து வாழக்கூடிய தன்மை எனக்கு தெரியுது. இன்னொன்று அவங்க வந்து மிருகத்தை வந்து சாவடிக்கும் போது அவங்க வர்ற அச்சத்தில் அந்த இது பதிவெல்லாம் இருக்குமே. ஆனால் இவங்க நவீன் பாலாஜி என்ன சொல்கிறாரு, எல்லாமே ரத்தத்தில் ஓடி போயிடும், கழுவு போயிடும், எல்லாமே அந்த பயம் கீவெல்லாம் வந்து சதையில் பதியாதுன்னு சொல்லிட்டு நல்லா காமெடியெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து ஏன் சதையில் பதியல தானே, உங்கள் சதை வந்து நல்லா இருந்திருக்கணும் இல்லையா? நல்லா இருந்திருக்கணும். ஏன் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் எவ்வளவோ அது எவ்வளோ ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால இதெல்லாம் அவர் வந்து இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் அப்படியே பெரிய விளக்கம் டக்குன்னு போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக் தயவே இல்லாம எப்படி இதயத்தை வச்சுக்க முடியும்? இதயமே ஒரு தயவானது தான், ஸ்ட்ராங் ஆகும். இதயம் வந்து தயவு, ஏன்னா எல்லா உடம்புல இருக்க உறுப்புகளுக்கும் உங்க சாப்பாடு போய் சேரணுன்றதுக்காக கண்டினியூஸா வந்து இது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு சப்ளை இல்லையா? அந்த இது உங்களுக்கு வேணும் இல்லையா, தயவு உங்களுக்கு வேணும் தெரியுதுங்களா? ஸோ இது கிடைச்சிச்சா நம்மளுக்கு? இறைவன் பாருங்க அது கரெக்டாக துடிக்கணுன்றதுக்காக அதை நடிக்கிறாரு. நான் அப்படிதான் நினைச்சேன். என் ஆண்டவங்கிட்ட நான் அப்படி வேணுனதும் நான் எவ்வளவோ என் பல்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, நான் அப்படியே ஒரு மோஷன் போகும்போது வேர்த்துச்சு. அந்த அளவுக்கு அட்டாக் வர வேண்டிய சூழ்நிலையிலேயே என்னை காப்பாற்றப்பட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பொச்சபையில வந்து என்ன பண்ணணும், துடிக்கிறது தெரியும், அதான் வாழ வச்சுட்டாரு என்ன. அப்புறமேட்டு உங்க சிரிச்ச பையில நடிக்கிறது தெரியும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச வழி தான் உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும். அடுத்து நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவது, அச்சம் ஆதிகளை இதெல்லாம் வந்து சூழ்ந்திருக்கு தலைவா, என்னால் சமாளிக்க முடியல தெரியுமா? உங்களுக்கு ஒரு மரணாலயங்களை வந்து கடவுள் மாமருந்து ஃபுல்லாக சரணாலயம் வேணும் தெரியுமா? ஆனால் இதே சரணாலயங்கள் என்ன தெரியும் பண்ணுவாங்க, எப்படி வந்து பெரிய வந்து வாழக்கூடிய பிஹேவியர் இண்டிவிஜுவாலிட்டி பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கிறது கூட இருக்குது, அவங்கள வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணக்கூடாது, நம்ம திருச்சிக்கூடாது, அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை நம்ம கொடுக்கலாம். சரணாலயங்கள் இது நடக்குது தெரியுங்களா? அவங்களுக்கு எந்தெந்த சொகுசு தேவைப்படுது. எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், பண்டிகையில் சேர்லேயே இருக்கும், நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் வேறு இடத்த கொடுத்து பாருங்கள், அது சேரில் இருக்காது, சுத்தப்படுத்தி வச்சுக்கும். அப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க இதில் சரணாலயங்களில்
சரிங்களா? நீங்கள் தழைப்பை கொடுத்து பாருங்கப்பா முதல்ல. அவங்க சரியா என்னன்னு தெரியும். சரிங்களா? அவங்க நாற்றை பிடிச்ச ஆளுங்களா என்னன்னு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து பாருங்க. காசு இல்லாதவங்களுக்கு அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கன்ற மாதிரி தான். இது திராவிடியன் மாடல் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த அந்த வாயில் இது வந்து செந்தமிழர் மாடல்லையுமே வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அச்சம் ஆதிகளை அதான் அஞ்சாவது நெஞ்சுன்னு வந்து அழகாக சொல்லி கொடுத்து ஆளி சொல்லுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆதிகளை தருண நின் அருளால். தருணன்றது என்ன அர்த்தம்? முக்காலத்துலேயும் இருக்கிறவர் இல்லையா தருண் அப்படின்னும் போது எல்லா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்தவங்கன்னா காலாவதி தருணன்ன்றது இருக்குங்களா. தருண நின் அருளால் நீ வந்து அவங்களுக்கு கொடுக்குற இதில் தான் எல்லாமே செயல்படுது தவிர்த்து அவருக்கு இன்பம் தரவும். அருள் வந்து என்ன பண்ணோம், அந்த கடும் துயர் இருக்குது தெரியுமா, அச்சு அந்த இது தீயினால் சுட்டு நாவினால் சுட்ட வடுன்ற மாதிரி என்ன வருது, அந்த வடு தீராதுன்னு வாங்கல்ல. ஆனால் எல்லா ஒடுவுகளையும் இது வந்து மாற்றி கொடுத்துரும் அந்த கருணை. சரிங்களா? அந்த நின் அருளால் அதை தவிர்த்து அவருக்கு இன்பம், அந்த இதெல்லாம் சஞ்சித்தம் பிராப்தம் அந்த இது அந்த கருமத்தெல்லாம் தூக்கிட்டு தர்ம வழி நடத்த தலைவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சத்திய தர்மத்தை வந்து நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னவனே. இப்போ கோர்ட்டு வந்து என்ன பண்றாங்க, நீங்க நடத்துறதும் நடத்துங்க சத்தியத்தை. ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அது தொடர்ந்து நகர்ந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது கூட ஒரு இது கிடையாது, நித்தியம் இல்லையா அது. இப்போ அந்த அகழ்விலை ஆராய்ச்சி செய்து இது பண்ணோன்னு அதுவும் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதோட இன்னும் சிறப்புகளை வந்து கொடுத்து ஆராய்ச்சியா பண்ணட்டும். அவங்களும் வந்து பண்ணி அவங்க இன்னும் கருவிகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதுல நிபுணம் வாய்ந்த கருவியெல்லாம் எடுத்து வந்து இதுக்கு இப்படி இருக்கு இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டு, இதுக்கு கட்டலாம், இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்த உடனே இப்போ அரசாங்கமே அதான் சொல்லியிருக்காங்க, எல்லா அனுபவ இது எல்லாத்தையும் நான் வாங்கிட்ட உடனே பண்றேன் அப்படின்ற. ஏன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லலை, எல்லாம் வந்து ரெடியா இருக்கும். ஏன்னா யாருக்கு நடத்துறாங்க. நான் எனக்கு இப்பயே நான் சொல்லிக்கிறேன், அவங்க வந்து கட்டணம்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டணும். நம்ம அந்த இது எல்லாமே நல்லா ஏற்பாடா எல்லாமே நல்லா இருக்கணும். சும்மா ஏதோ பேருக்கு இப்போ நம்ம 1 ரூபா போட்டு நம்ம 10 ரூபா போட்டு நம்ம 100 ரூபா போட்டு ஒரு ரூபா நம்ம சேர்ந்து அந்த மாதிரி கட்டணம் கட்டலாம், அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அது பத்தாது. அரசாங்க ராஜா அந்த மாதிரியும் போயிடணும். தெரியுதுங்களா? அந்த மாதிரி போனதான் அதில் ஒரு வடிவம் வரும். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கணும், எங்க பிரம்மாண்டமாகவும் இருக்கணும், நல்லா எல்லாம். சிறுதெய்வம் உண்டுதான், ஆனால் பெருதெய்வு எல்லாமே பெறணும். அவங்க தனி பெருந்தெய்வம் அவ்வளோ. ஐயா என்னென்ன சொல்லுகிறாரு, புலை தவிர்க்கவுமா அதுக்கு விளக்கம் வந்து ஆகணும். ஜீவகாரணி எது எல்லாமே இந்த ஜாதி மதம் ஒழிக்கணுமோ அதுக்கு உண்டான அந்த மாதிரி அங்கேயும் நல்லா அதுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து நல்லா பொலிவு பெற வச்சு எல்லாம் நல்லா வரணும். அதே மாதிரி சட்டமும் தீட்டணும். சும்மா ஏதோ நம்ம கட்டின பேருக்கு கட்டிட்டு அங்கேயும் போய் உட்காந்துக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் அவங்க இது பண்ணுறதுக்கு அதுக்கு இதுவும் கொடுத்துருக்காரு. யார் அதை சட்டம் அவங்க கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதை வந்து பண்ணணும். அது மாதிரி அவங்களும் அந்த ஆக்கிரமிப்பு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அங்கே அந்த புலையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் செய்து தரணும். எல்லாமே சட்டத்திட்டத்தோடு செய்யணும். புனித நகரம் ஆகணும். இதெல்லாம் நல்லா பண்ணணும்பா. எல்லாம் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்க. ஆண்டவன் அற்புதமாக செய்வார். எல்லாருக்குள்ளேயும் புகுந்துப்பாரு. எல்லாம் அற்புதமாக வந்து கேட்குறாரு, உன்னோட அருள் சீக்கிரமாக அமுச்சு வைங்க, இவங்க அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் தவிர்த்து இன்பத்தை தரவும். ஆமாம், புலை கொலை. ஏன்னா அது எனக்கு சுத்தமாக அந்த வயலன்ஸே பிடிக்கல. சரிங்களா? டைரக்ட் ஆக்ஷன் நடத்தணும், எல்லாமே நல்லதே நடக்கணுன்ற மாதிரி புலை கொலை இரண்டும் உருவிய அப்படி அதே சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. அப்படிதான் அவர் இன்னும் மாற்றி சொல்லிருப்பான்னு நினைச்சிருக்கீங்களா? அது ஓகே. நீங்க அவர் மேலே நம்பிக்கை ஆரம்பத்தில் வர்றது கஷ்டம். ஏன்னா அது நான் சொல்றேன், மாயே ஒரு இயல்பு தான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் ஒரு மேல நம்பிக்கை சொல்றாரு, அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்குறாருன்னு ஆசை, சந்தோஷமா இருக்கு எனக்குன்றேன். அது நம்ம இன்னும் பெறணும். ஐயோ அருப்பெருஞ்சோதியில இருந்தாலும் நடக்கும். ஒரு இவனை கூட யாரு புல்லுலகத்தை சேர்ந்தவங்களை கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானத்தை கூட்டுறாரு பாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமா ஊட்டுறாரு பாரு. ஆமா, வன்புலை கூட இரண்டும் உருவிய ஊட்டி விடுறாரு பாரு. குழந்தைக்கு நம்ம எப்படி ஊட்டுவோம்? சுருவிய என்ன பண்ணுது, சுருவிட்டு நிற்கிறது. குழியில வந்து நல்லா சுருவி நிற்கிறது. உருவிய என்னும் போது அந்த சுருவினதுல தான் தூக்கி விட்டாரு. சரிங்களா? கண்ட இடத்துல போயிட்டு எல்லாரும் சுருவி நிற்பானுங்கல்ல, பாம்புங்கள்லாம் பூந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எல்லா சந்துகளையும் வந்து நீக்கி விட்டு இது பண்றாரு. அவர் உருவிய நெறிவில். அந்த மாதிரி ஒரு நெறியில மட்டும்தான் நான் வந்து உலகெல்லாம் நடக்க கண்டக்டிவிட்டி என்கிட்ட வேற கொடுத்துட்டேன். நான் வந்து இப்படிதான் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எனக்கு இது அமைச்சு கொடு
அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டு அந்த மிஷினரி யூஸ் பண்றாரு. சொல்லியிருக்காரு உருவி கடவுள்கிட்ட அவர் எப்படி எல்லாம் கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம், கடவுள் லிங்க் வச்சுக்கிறாரு. என்ன லிங்க்? ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு லிங்க் வச்சுக்கிறாராம். கோழி இவங்க லெக் பீஸா சாப்பிட்றதுக்கு லிங்க் வச்சுக்கிறாங்க. இவங்க லெக்கு உடையுமேன்றது கவலை இல்லை, இவங்க லெக்கு வந்து இல்லாமல் அடுத்த ஜன்மத்தில் பிறப்பாங்களேன்னு கவலை இல்லை. எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதுக்குள்ள எல்லாம் ஆட்டம் போட்டு பாட்டம் பாடி நான் அப்படியே கும்பிட்டுட்டு சாப்பிட்றாங்க. என்ன கும்பிடுவாங்க ஆரம்பத்தில்? இனிமேட்டு கொலைப்புள்ளையே இருக்கக்கூடாதுன்னு கும்பிடுவாங்க, இல்லை எனக்கு இந்த கொலைப்புள்ளையே தக்க வச்சுக்கோன்னு கும்பிடுவாங்களா? என்ன கும்பிடுவாங்க தெரியல, கும்பிடுவாங்கன்னு தெரியல. நிஜமா எனக்கு கறி மீன் கொடுத்துட்டுனா இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கான்னு அது மாதிரி. அதெல்லாம் இவரு இந்த மாதிரி நினைக்கல, உருவி நெறி அப்படியா கடவுள்கிட்ட போறது. இவர் சொல்றது தான் உண்மையான கடவுள் வழிபாடு. அப்படி எல்லாருமே வரணும். தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவன் இத்தனை நாள் போலியா கடவுள் மேலே பழியை போட்டு போட்டு வாழ்ந்தவங்கெல்லாம் கடவுளுடைய அந்த அற்புத இது என்ன சொல்கிறது, ஆனந்தத்தை அடையிறதுக்கு அவர் சொன்ன வழிகாட்டுல நம்ம நடந்தாதான் ஆனந்தமாக. அவரோட பேச்சே பாட்டு என் தலைவனோட. அதனால தான் வந்து நான் பண்ணுறது இந்த வன்புலை கொலை இரண்டும் உருவிய நெறி. அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசுகிறதே பாட்டு மாதிரி இருக்குன்னு ரசிப்பேன். இப்போ பாரு ஐயா ஆண்டவங்கிட்ட வந்து பேசுகிறதே பாட்டு மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இயல்பாக நம்ம இப்போ நான் ஒரு பக்தியாக இருக்கேன்னா கடவுள் வேணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் எப்படி பேசுவேன்னா அதே மாதிரி அவர் அழகாக பேசியிருக்காருன்னும் போது எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனக்கு சின்ன அளவுல, ஏன்னா ஏன் அறிவு கேட்ட மாதிரி நான் சின்ன நல்லா இலக்கியம் கலந்து தமிழை நல்லா அழகா விரிச்சு எல்லாம் நல்லா பெருசா சொல்லி அவ்வளோ ஆனந்தமா எல்லாம் கோர்வையா அந்த அப்பா எந்த மாதிரி அழகா செய்திருக்காரு. இதுக்கே ஸ்கூலுக்கு போவாதவர் படிப்பு எல்லாம் போயிருக்காரு. எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு பாரு. இப்ப நானும் வந்து போனேனே, அதை நான் சொல்கிறேன் இருங்க. உருவி நெறி உலகமெல்லாம் நடக்க இவர் நடத்தினார் இல்லையா? ஏன்னா இவர் நடந்திருக்காரு. எங்க சொல்லுப்பா, இது நாதாந்த திருவீதி நடந்து கிடப்பேனும் அப்படின்ட்டு. அப்போ அந்த எப்படி நடக்கிறது எப்படி கிடக்கிறது எல்லாத்தையும் ஒரு நல்லாவே தெரியும். உணற்றவும் அதை உணர்த்திருக்காரு. அந்த உணற்றவும் ஞானம் வந்தால் உணற்றி அம்பல தனிலே அப்போ திருச்சிட்டு மூலம் அழியணும் பேசியிருப்போம்ல. அம்பலம் அண்ணும் போது வீக் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ரெண்டு ஃபோர்ஸஸையும் நான் எப்படி வந்து இது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத மருவிய புகழை. அம்பலம் பலம்ன்றது அம்பலம்ன்றது இந்த மாதிரி தான். அதை வந்து சமயத்தில் இங்கே சைவத்தில் சொல்கிறாங்கன்னும் போது நாங்கள் தான் இதை இது பண்ணோம் அப்படி இதெல்லாம் இப்படி அங்கேயா நீங்கள் சொல்கிறீங்க அதே தானே சொல்லி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தான் எட்டுது மூளை எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி தான் நாங்கள் திடீர்னு நினைப்பு வந்தது. அங்கே சிதம்பரம், இங்கே சிதம்பரம், இங்கே வந்து இங்கே நடம், அங்கே நடம், இங்கே சிவன், சக்தி சக்தி, அம்மை அம்மை, அம்மையும் அப்பளவும் அம்மா ரெண்டுமே அதே அந்த அதெல்லாம் இங்க நிக்குது, முட்டிக்கிட்டு நிக்குது. மேல ஏறணும், கருணையை வச்சுதான் மேல ஏறி அவரே கடவுளே வந்து நம்மள தெரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு கூப்பாடு போட்டுக்கிட்டு கடவுளைன்னு கத்திட்டு இருந்தாலும் நீ பண்றது ஒன்ன கடவுளா நினைக்கிறவங்களுக்கு நீ அங்க பலி அதுங்களை இட்டுட்டு அதுங்களை அப்படி துள்ள தொடிக்க ஆக்கும் போது அது எப்படி நம்ம கடவுள்கிட்ட போவோன்ற அந்த அறிவே நம்மளுக்கு வராது இருக்கிற வரைக்கும், அந்த ஞானமே நம்ம பெறாம இருக்கிற வரைக்கும் கடவுள் எப்படி வருவார் நம்மளுக்கிட்ட? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு அடிப்படை எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு காலடி எடுத்து வைக்கணும். சும்மா இந்த போலி ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா நீ பாவிதான்றது தெரிஞ்சுக்கணும். நான்லாம் பாவியாக இருந்தேன். இப்போ நான் ஓரளவுக்கு தெளிஞ்சு மேவி இருக்கேன். என் ஆண்டவன்கிட்ட போயிருக்கேன். எனக்கு ஜோதி ஆசை இருக்கு. என் ஆண்டவன் தான் ஜோதி ஆனாரு. அதே எனக்கு போதுன்ற எண்ணத்துல நான் நடப்பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என் ஆண்டவன் அடைஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் வந்து ஆண்டவன் சொல்லி இருக்கிறது கேட்டாலே ஆனந்தமா இருக்கு. அதான் மருவிய புகழை போது டிரான்ஸ்லேஷன் அது கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் போது இன்னும் ஆனந்தமா இருக்கும். டிரான்ஸ்லேட் நல்லா பண்ணும், டிரான்ஸ்லேட் நல்லா பண்ணும், செய்ய டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணும். சரிங்களா? எல்லாத்தையும் தன்னவே பதுக்கி நிற்கணும்னு ஆசைப்படல தலைவர். சரிங்களா? எல்லாத்தையும் உங்களுக்கும் ஒதுக்கி தரணும், கரெக்டாக எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் தரணும்ன்ற மாதிரி மருவிய புகழை. அப்போ டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. மகத்துன்றாருல்ல,
எது வந்து கரெக்டாக வந்து சக்தியில் இருக்கோ செலவியலை வந்து கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஆமாப்பா. அந்த மாதிரி மருவிய புகழை வழுத்தவும் தான் சக்தி நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுமா? அது நல்லா நம்ம செலவு பண்ணி நல்லா அதை வந்து பெருசா விரிவு ஆக்கணும் தானே. புரியுதுங்களா? அதனால தான் வந்து மருவிய புகழை மருன்றது தான் அந்த மருந்து கூட எடுத்துகிட்டு போகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுறது, கரு பிடிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ சுத்தமான ஒரு கரு கிடையாது. ஒரு பழமொழியாட்டம் சொல்லி சொல்லி விட்டுருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஏன்னா கிணறு இறைச்சாதான் சுரக்கம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி அடி உதவுற மாதிரி அனந்த தம்பி உதவ மாட்டாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். விளக்கம் சொல்லி புரிய வச்சு எதுக்கு எந்த இடத்துல எதுக்கு போறோம் எல்லாத்துக்குமே சின்ன விஷயத்துக்கே சொல்லிட்டு இருந்தா பெரிய விஷயம் எப்போ கத்துக்கிறது, எப்படி அதை அவங்க உணர்றதுன்னு அதெல்லாம் உதவி வந்து இந்த மருவிய புகழை இது சமப்பெரிய ப்ரௌட் அம்மா. ஏன்னா எளிமையாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்கணும் போது இது எந்த மாதிரி கேட்டகரியில் சேர்க்கறதுன்னே தெரியலையா என்ற மாதிரி அந்த அம்பலத்தோட மருவிய புகழ் வந்து இந்த மாதிரி இருக்குது வலுத்தவும். ஏன்னா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அரசியல் மற்ற அரசு வந்து சிலது ஏமாத்தலாம், சிலது வந்து தாமதப்படுத்தலாம், என்னென்ன பண்ணா கூட இது வந்து ஏமாத்தவும் இல்லை தாமதமும் படுத்தல, சீக்கிரமா வந்து தேவையானதெல்லாம் நிரப்பி கொடுத்துச்சு. தெரியுங்களா? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது தானேப்பா வசதி. அதுதானேப்பா உயர்ந்தது, அதுதானேப்பா ஆண்டவன். அதுக்கு ஆண்டவனே இறங்கி வராருன்னும் போது அப்போ அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. புகழை ஒழுத்தவும் ஒரு காலகட்டத்துக்கு ஆண்டவர் இல்லாத காலகட்டம் இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும் ஆண்டவர் இருக்காரு. அதை ஏன்னா அப்போ அருள் பெரும் ஜோதி தான் இருக்காரா, அப்போ அதுக்கு முன்னாலாம் அண்ணுவாங்க. வந்து வள்ளலாரோட இன்னொருத்தர் நல்லா வேற மாதிரி வந்துருமா அப்படின்னெல்லாம் இவங்க கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ஞானிங்க, அந்த அளவுக்கெல்லாம் அருள் பெரும் ஜோதி. அதுக்காக அதான் என்ன சொல்ல வரேன், எக்காலத்துலேயும் கடவுள் உண்டு. ஆனால் நம்ம வந்து குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ, வாலிப பருவத்தில் என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த மாதிரி அந்த முதிர்வு நிலை வரணுன்றார். ஒவ்வொரு யுகத்தையும் கடக்கும் போது ஒவ்வொரு இதையும் எடுத்து கொடுக்கும் போது அந்த பக்குவ பதம் எடுத்துக்கும் போது இந்த பக்குவத்துக்கு தான் வந்திருக்கீங்க பாவி, இந்த பாவியெல்லாம் இந்த பாவம் செய்து இன்னும் பாவத்திலே கஷ்டப்படாதீங்க, வாங்க வாங்க. நான் ஒரு அவ்வளோ அழகான அற்புதமா கொடுக்குறாருன்னும் போது அது நம்மளுக்கு கசக்குதா, இனிக்குது. அப்பா எப்படி இனிக்குதுன்னா அப்படி இனிக்குது. எனக்கு நினைக்கும் போதே அவ்வளோ ஆனந்தமா இன்பமா அவ்வளோ அந்த மாதிரி மருவி புகழை இந்த மாதிரி வழுத்துறீங்க ஆரம்பிச்சிங்க வழுத்துறதுக்கு. நின்னை வாழ்த்துவும். தேங்க்யூ தலைவா, எனக்கு இவ்வளோ குத்திரிக்கே நன்றிகள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிருக்காங்க. இருந்தாலும் நீ பண்ணுற மாதிரிலாம் நன்றி எவனாலையும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இச்சைக்கான இருந்தாங்க. அது ஒரு ஆசையாக வச்சிருக்காரு. அதுவும் இந்த அந்த காலகட்டத்துக்காவது 50-50% 70-30% இருந்துச்சு. இந்த காலத்தில் இப்போ எல்லாமே மாமிசமும் எல்லாமே மதுவாகவும் எல்லாமே ஒரு வியாபாரம் போயிருக்கு. இது விளம்பரம் இந்த அளவுக்கு கேவலமாயிட்டு இந்த காலத்துக்கு தான் அறிவு அறியாமையும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆண்டவன் அதுக்கு கள்ளக்கடல் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? கள்ளக்கடல் கேள்விப்பட்டீங்களா நீங்க? புரியலப்பா. கள்ளக்கடல்னா இந்த கேரளா சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அலை வருமா, அலை வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து சறுக்கிட்டு தூக்கி போயிடுமா. சரிங்களா? அவங்க களவாண்டு போயிட்டு இருந்தா கள்ளக்கடல். கருணையன் கடல்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லிருக்கா, அது ஒரு லெவல் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட அரசாட்சி கொடுத்து கள்ளக்கடல் மாதிரி அப்பப்போ ஆளுங்களை தூக்கி வந்துடுவாங்க. சரிங்களா? இது நல்லதா? அதனால தான் இது வந்து இந்த இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, இச்சைக்கான இருந்தால் சரிங்களா, நல்லதெல்லாம் நான் சீக்கிரமா நடக்கட்டும், கெட்டதெல்லாம் சீக்கிரமா ஒழிடுன்ற மாதிரி. எனக்கும் நானும் அதான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஐயா இருக்காரு, ராமலிங்கர் இருக்காரு, வடலூர் இருக்கு, வடலூர்ன்ற கேள்விப்பட்டிருக்கோம் ஒழிய அது ஏதோ சாமியார் எல்லாம் சொல்கிற மாதிரி அவர் வந்து சிவனையும் முருகனையும் வழிபட்ட ஒரு மகான், ஒரு வந்து சாமியார் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒரு குரு ஏதோ உபதேசம் பண்ணியிருக்காரு, எல்லா குருவும் உபதேசம் பண்ணியிருக்க மாதிரி அவரும் உபதேசம் பண்ணியிருக்காருங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, அப்பா ஆன்மீகம்னா உண்மையான ஆன்மீகம் அவர் தான். அவர் சொன்ன ஜோதியோட அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நட்சத்திர ஜோதி, கும்ப ஜோதி, எல்லா ஜோதியும் தான் வரைக்கும் நான் என்ன பயன் பெற்றேன்? இப்படி 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 எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தா எல்லாமே புரிஞ்சிருச்சா? இந்த சொல்லி எல்லாம் புரிய வச்சு அருட்பெரும் ஜோதி அடையறதுக்கு வழியே சொல்ற ஒரு அவர் வசதியா, அவர் சொல்கிற வாக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே ஈஸியாக போய் சேர்றதுக்கு நோவாமல் நோம்பினை கும்பிட்டு நம்ம போய் சேர்றோம். அதுக்காக அதுதான் உண்மை.
அதனால் அப்படி போய் சேர்றது தான் வழி ஒழிய இங்கேயும் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படியே உட்காந்துட்ருக்கோம். நம்ம வெறி பிடிச்சி மத வெறியும் இன வெறியும் மொழி வெறியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்குறது எனக்கு அறவே பிடிக்கல. அதெல்லாம் ஒழிக்கணும்னு தான் அவரும் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒழிச்சிட்டு ஆண்டவன் இருக்குது உண்மை. எக்காலத்துலேயும் இருக்கார். கடந்த காலத்துலேயும் இருந்தார், நிகழ்காலத்துலேயும் இருக்கார், வருங்காலத்துலேயும் இருப்பார். எப்போவுமே அவர் தான் எல்லாமே கட்டி ஆள்றாரு. அந்த அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. இப்போ எல்லாமே விளங்கிக்கணும், எல்லாம் காலம் வந்து நல்லா வந்துருச்சு, எல்லாருக்கும் இப்போ வந்து விளங்கிக்கணும்ன்ட்டு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. நம்ம வெறியர்களாக இல்லாமல் நெறியர்களாக மாறி அருள் நெறி. அதுவும் சாதா நெறியில் இருந்தால் கூட நான் நீன்ற அந்த ஒரு இது அதான் அந்த வெறும் நெறிக்கு மட்டும் வந்தால் போதுமா, நம்ம அந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஆனால் வந்து ஒரு நாள் தப்பு பண்ணிக்கிட்டா பரவாயில்லையா, அரை நாள் தப்பு பண்ணிக்கிட்டா பரவாயில்லையா, நிறைய பண்றாங்க இப்போ உலக அளவில். அந்த கண்ட்ரில இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க, இந்த கண்ட்ரில இருக்கிறவங்க இப்படி பண்றாங்க. நம்ம இந்த அளவுக்கு பண்ணிக்கினா போதும், நம்மளுக்கு நாமளே இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே வந்து சமாளிட்டு நம்ம தேவையில்லாம நம்ம மன இது என்ன இந்த மருந்து வந்து வந்துச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மன அளவுல மற்றவங்கள மாதிரி அந்த அளவுக்கு கேவலமா போலனாலும் கொஞ்சம் மன தேவலமா இல்லாம ஒரு அளவுக்கு தெளிஞ்சு வந்தாலும் திரும்பி திரும்பி குழப்பிக்கிட்டு இருந்தா தெளிஞ்சு யூஸே இல்லையே. அப்போ இன்னும் நல்லா தெளியணும்னா என்ன பண்ணணும்ன்றது நம்ம தெரிஞ்சு இந்த எல்லா சடங்கு சமுதாயத்தெல்லாம் தூக்கி போட்டு கடவுள் வழிபாடுன்னா இதுதான் கடவுள் வழிபாடு. எதையும் கஷ்டப்படுத்தாம நம்ம அறிவுபூர்வமாகவும் இல்ல அப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கஷ்டங்களை எல்லாம் தவிர்க்கணும். நல்லது ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். காட்டுவாசியா இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற உணவுல இருந்து நம்ம பார்த்து ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து இந்த இதெல்லாம் மதம் சாதி சடங்கு இதெல்லாம் செய்துட்டு இருந்தது ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்துக்குரு ஏதோ ஒரு சின்ன சின்ன பரிமாற்றத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ யாருமே ஃபாலோவும் பண்ணுறதில்ல. அரைகுறையாக போயிட்டோம். அரைகுறையிலேயே பிடிச்சிக்கிட்டு இன்னும் நம்ம தாழ்ந்து போகிறத விட நல்லா உயர்றதுக்கும் நல்லா என்ன சொல்றது மேவுறதுக்கு அப்போ என்ன பண்ணலாம், வன்புலை கொலையை வந்து இது பண்ணிடலாம். வன்புலை கொலையை வந்து ஒரு விட்டு இந்த மென்புலை கொலை வேணா வச்சுக்கோங்க. நீங்க அப்படின்னா மென்புலை அப்படின்னா அந்த மெல்லியல் சிவகாமன்னுவாங்கல்ல, அது வந்து ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி. நீங்கள் வந்து நாக்கு வந்து நான் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சில காட்டு மிருகங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு அதுதான் இருந்தோம். இப்போ சில கேட்ஸ்லாம் என்ன பண்ணும், சில வாசங்கள் வேணும் அவங்களுக்கு, சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், லெபார்ட்டரியில் புஞ்சை இருக்குது தெரியுமா, புஞ்சையில் வந்து எப்படி ஒரு காலத்தில் வந்து அவங்க இது கூட கலந்து பாசி கூட கலந்து மரமாக மாறினாலோ, சரிங்களா? அந்த மாதிரி புஞ்சை வந்து என்ன பண்ணணும், அனிமல்ஸோட ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை உள்ளார போட்டு மருவி, சரிங்களா, ப்ரிசைசிங் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் வந்து அந்த புஞ்சையை வந்து யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு, சரிங்களா? அதை நம்ம கிளஸ்டராக கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடாக நம்ம போட்டுடலாம். ரோபோட்டை வச்சு யூஸ் பண்ணியோ இல்லை ட்ரோனை வச்சு யூஸ் பண்ணியோ அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிடலாம், சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்தில் அவங்க நாக்கு மாற ஆரம்பிக்கும் இல்லையா, அவங்க குணங்கள் மாற ஆரம்பிக்கலாம், பரம்பரை பழக்கத்தை வந்து மாற ஆரம்பிக்கும். அச்சு நல்லா இது பண்ணாலும் மிடாவில் போன்னு இது சொல்லுவார்ல, அதை கூட இன்டர்மீடியட் மெட்டபாலிஸ் கூட சேஞ்ச் பண்ணுவார், சரிங்களா? ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் டெக்னாலஜி எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து சொல்லுங்க. ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பேரளவுக்கு அப்புறமா தெரிஞ்சுப்பீங்க. ஆமா, முதல்ல ஏன்னா எடுத்ததுமே நம்மளுக்கு சயின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அது சின்ன வயசுல அந்த ஆமா எனக்கு நீங்க நிதிகளையும் அவ்வளவு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உதவி பண்ணி எனக்கு வந்து இந்த பதவியை விட்டீங்க. நானும் என்ன பண்ணுவேன், அடுத்தவங்க மாதிரி நான் போயிட முடியாது. ரொம்ப ஊடுருவி எல்லாம் போனதில்லை. நீங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதை பாடி அந்த புகழ் பாடி உங்களுக்கு வந்து அந்த பெருமைகள் அடைய கடவுள் தான் இன்ட்ரெஸ்ட். ஆமா, கடவுளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு தெரியணும், அறிவுல இன்ட்ரெஸ்ட், தெரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க வந்து அறிவியல் ஆராய்ச்சியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் சோதனை நடத்துறாரு, சோதி ஆண்டவர் நடத்துறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சுன்னா சோதனை இல்ல போயிடுச்சுன்னா காலி ஆயிடுமே. எனக்கு ஈஸியா கொடுத்துட்டாரு, எனக்கு தான் ஈஸியா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நீங்க ஈஸி பண்ணி கொடுத்துருக்கணுமே, அது அறிவியல் தேவைப்படுமே. அவர் என்ன சொல்றாரு, காரம் புளிப்பு உப்பெல்லாம் நீங்க ஈஸியா இருந்தாலும் உங்களால மொழி தெரியாம போயிடுச்சுன்னா, உங்களால சிந்திக்க முடியாம போயிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம போயிடுமே. எனக்கு அவர் சொன்னது எளிமை மருவி சொல்ல முடியாது, ஆனந்தமா இருக்கு. நான் தப்பு நீங்க மறுவணும். ஆமா, அதெல்லாம் அம்பலத்துல வந்து மருவி கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு வந்து அரசாணை பிறப்பிக்கணுமே அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த இதை வந்து நம்ம திருச்சிற்றம்பலம். ஓகேங்களா?